ஈவினிங். அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் .in ஜோதிட ஆராய்ச்சி இணையதளத்தின் எண்கணித வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது 5ஆம் நாள் வகுப்பு. இன்னைக்கு நம்ம நியூமராலஜில சில இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ்லாம் என்ன, நம்பர்ஸ்லாம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க போறோம். கிளாஸ் ஆல்ரெடி ஒரு 1/2 மணி நேரம் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரே நிமிஷம். நான் ஒரு கூகுள் ஷீட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது கொஞ்சம் டிராஃப்ட் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஃபார்மேட்டிங்லாம் பண்ணணும். அதை நம்ம பண்ணிக்கலாம். பட் இதை நீங்கள் கிராஸ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுங்க. நான் சொல்ல ஷீட்டை கூகுள் ஷீட்டை வந்து உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை ஓபன் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்கிரீனையும் நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கூகுள் ஷீட்ல வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 17 ஷீட்டு 21 ஷீட்டு ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறேன். அது வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் இதை நம்ம கொஞ்சம் வெல் டாக்குமெண்டடா பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஷீட் 1ல இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ். 1னா சன்னு, 2னா 3 அப்படின்னு ஆரம்பிச்சு, 3னா ஜூபிட்டர், 4னா ராகு, 5னா மெர்குரி, 6னா வீனஸ், 7னா கேது, 8னா சேட்டன், 9னா மாஸ். இது வந்து இந்தியன் நியூமராலஜி ஃபார்முலா. நம்ம அதை தான் பார்க்குறோம். மற்ற ஃபார்முலாலாம் நம்ம கொஞ்சம் லேட்டா பார்ப்போம். அடுத்து வர வகுப்புகள்ல பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டபுள் டிஜிட் நம்பர்ஸ்ல உங்களுக்கு 100 வரைக்கும் நான் இந்த வகுப்புல எடுத்திருக்கிறேன். இந்த 100 வரைக்கும் எடுக்கிறதுல இப்போ 10னா அது 1ன்னு உங்களுக்கு ஈஸியா தெரியும். இப்போ 11னா 1+1 அது வந்து 3ஆ வேலை செய்யும். 12னா 1+2 3 ஜூபிட்டரா வேலை செய்யும் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஷீட் 1ல வந்து நான் 100 வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ 39னா 3 + 9 12, 12 1+2 போட்டு 3 போட்டு ஜூபிட்டர் அப்படின்னு. அப்போ 2 டிஜிட் நம்பர் வரும்போது அது என்ன 2 கிரகம், அந்த கிரகம் சேர்ந்து உருவாக்குகின்ற 3வது கிரகம் என்ன, இதை நம்ம போட்டிருக்கோம். ஷீட் 2 எடுத்துக்கலாம். ஷீட் 2ல வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த 100 வரைக்கும் இருக்கிற எண்கள், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஓவராலா கைடன்ஸ். சரியா? ஒரு பொது விதின்னு சொல்லுவோம்ல ஜோதிடத்துல, பொது விதின்னு சொல்ற மாதிரியான பொது விதிகள். இப்போ 1 அப்படின்னா சூரியன். இந்த 1 சூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இப்போ 1னா சூரியன். சூரியனுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்? லீடர்ஷிப், இண்டிபெண்டன்ஸ், கிரியேட்டிவிட்டி, கான்ஃபிடன்ஸ். இந்த 4 வார்த்தைகள். சூரியன் நம்ம 1ன்ற எண்ணை பயன்படுத்தினா தலைமை பண்பு, தனித்துவம். இண்டிபெண்டன்ஸ்னா தனித்து இயங்குதல், இண்டிபெண்டா இயங்குதல். கிரியேட்டிவிட்டி
ஒரு புதிய படைப்பை உருவாக்குதல். சூரியன் படைப்புக்கெல்லாம் தலைவன் இல்லையா? புதிய படைப்பை உருவாக்குதல். நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ். ஒரு விஷயத்த கான்ஃபிடென்ட்டா செய்யணும் அப்படின்னா சூரியன் நமக்கு அந்த தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கையை நம்ம கான்ஃபிடன்ஸ்னு சொல்லலாம். இப்போ சூரியனை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், இண்டிபெண்டன்ஸ், கிரியேட்டிவிட்டி, கான்ஃபிடன்ஸ். சுயம்புவா ஒரு விஷயத்த செய்யணும். சுயம்பு லிங்கம்னு சொல்றாங்கல்ல, ஒரு குரு இல்லாம தானே ஆரம்பிக்கணும் அப்படின்னா சூரியன் வலுப்பெற்றவர்களால தான் ஒரு இனிஷியேட்டிவை பண்ண முடியும். தானாகவே சுயம்பு லிங்கமாக வளர முடியும். சூரியனோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகோயிஸ்டிக், அரகண்ட், ஸ்டபன். ஈகோயிஸ்டிக்னா தெரியும்ல, திமிர் பிடிச்சதா. அரகண்ட்னா முறக்கத்தனமா. ஸ்டபன்னா இறுக்கமானவங்க, பிடிவாதக்காரர்கள். அப்ப சூரியன் ரொம்ப நெகட்டிவா வேலை செய்யுது, ரொம்ப ரஃபா இருக்கு, உக்கிரமா இருக்குது, உச்சில இருக்குது அப்படின்னா ஈகோ வந்துருது, அரகண்ட் வந்துருது, ஸ்டபன் வந்துருது. இந்த 1ஆம் நம்பர் இருக்கிற நம்பரை வச்சு நம்ம நியூமராலஜி செட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயத்துக்கு செட் பண்ணலாம்னா ஸ்டார்டிங் நியூ ப்ராஜெக்ட்ஸ், லீடர்ஷிப் ரோல்ஸ், பர்சனல் டெவலப்மெண்ட். ஒருத்தர் ரொம்ப வலு குன்றி இருக்கிறாரு, பர்சனலா ரொம்ப டவுனா இருக்கிறாரு அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா அவர் முன்னோக்கி வரணும் அப்படின்னா அவருக்கு 1ஆம் நம்பரை கொடுக்கலாம். அவர் ஆல்ரெடி ஓரளவு தட்டு மாறிட்டு இருக்காரு, அவர் ஒரு லீடர்ஷிப்பா போகணும், ஒரு டீம் லீடர் ஆகணும், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிஇஓ ஆகணும், தலைமை பண்புல போகணும் அப்படின்னா 1ஆம் நம்பரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2, 3 வந்து 3ஓட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா அட்வான்டேஜஸ் வந்து சென்சிட்டிவிட்டி, டிப்ளமசி, இன்ட்யூஷன், கோஆபரேஷன். அதாவது சென்சிட்டிவிட்டினா தெரியும் இல்லையா, கொஞ்சம் சென்சிட்டிவானவன்ப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் ஏதாச்சும் சொன்னா அழுதுருவான், இல்ல தப்பா எடுத்துப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் பார்த்து பேசணும்பா அவங்கிட்ட அப்படின்றது அந்த சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவா இருக்கிறாங்கன்னா உணர்வு பூர்வமாக இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். 3னா உணர்ச்சி இல்லையா, எண்ணங்கள், மனசு. அப்ப உணர்வு பூர்வமாக இருக்கிறவங்களை வந்து நம்ம 2ஆம் நம்பரை கொடுத்து மெயின்டைன் பண்ணலாம். டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்றான்ப்பா அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து சூதானமா ஹேண்டில் பண்றான், நாசுக்கு தெரிஞ்சு பண்றான், கொஞ்சம் எந்த இடத்துல இறங்கணுமோ அந்த இடத்துல இறங்குறது, எந்த இடத்துல ஏறணுமோ அந்த இடத்துல ஏறுறது, பணிஞ்சு போற இடத்துல பணிஞ்சு போறது, உயர்ந்து நிக்கிற இடத்துல உயர்ந்து நிக்கிறது, அந்த மாதிரி பணிஞ்சு நெளிஞ்சு வளைஞ்சு குனிஞ்சு போறதெல்லாம் டிப்ளமேசி. இன்ட்யூஷன் அப்படின்னா எனக்கு சொன்னுச்சு, இன்ட்யூஷன் அப்படின்னா எனக்கு தோணுச்சுப்பா அப்படின்னு சொல்றதுதான் இன்ட்யூஷன். கோஆபரேஷன்னா கூட்டு ஒருங்கி இயக்க முறையில நிறைய பேரை சேர்த்து ஒரு தாய்மை உள்ளத்தோடு தலைமை பண்புல இருக்கிறது கோஆபரேஷன். ஸோ இது வந்து இதுவும் லீடர்ஷிப்ல தான் வருது. ஆனா இட் இஸ் நாட் ஆர்டர் பண்ற கட்டளை கிடையாது. இது வந்து டிப்ளமேட்டிக்கா கேன் யூ ப்ளீஸ் டூ திஸ் ஃபார் அஸ் அப்படின்ற மாதிரி. சூரியனா ப்ளீஸ் டூ அவ்வளவுதான், சரியா. டூ வாட் ஐ சே அப்படின்னா அது சூரியன். could you please do this for us அப்படின்னா அது மூன். அவ்வளவுதான் வித்தியாசம். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா 3க்கு வந்து மூடி, இன்டெசிசிவ், ஓவர்லி எமோஷனல். அப்ப 3 2ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு அதுல டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மூடி, திடீர்னு எதையோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த உலகத்திலேயே இல்லாம வேற்று ஒரு உலகத்துல வாழ்றது. இன்டெசிசிவ்னா முடிவெடுக்கிறதுல தயக்கம், ரொம்ப இதுவா அதுவா இதுவா அதுவா என்ன முடிவெடுக்கிறதுன்ற தயக்கம். ஓவர்லி எமோஷனல் அப்படின்னா உங்களுக்கு எமோஷன் அதிகமா வருது, சரியா. இந்த 3 வச்சு என்ன நம்பர் பண்ணலாம், இந்த 2ஆம் நம்பரை வச்சு என்னென்னலாம் நீங்க சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் பண்றவங்க 2ஆம் நம்பரை வச்சு பண்ணிக்கலாம். கிரியேட்டிவ் பர்சியூட்ஸ், அதாவது கிரியேட்டிவ்னா நம்ம என்ன மாதிரியான கிரியேட்டிவ் ஒர்க் பண்றவங்களும் இந்த 2ஆம் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். நர்ச்சரிங் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது உறவுகளை வளர்க்கறதுக்கு, தாய் உறவா இருக்கட்டும், காதல் உறவா இருக்கட்டும், இல்ல மாமா மச்சா உறவா இருக்கட்டும். அப்போ ஒரு சர்வீஸ் ஓரியன்டான பிசினஸ் பண்றவங்களுக்கு, கேரிங் பண்ற மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் இது யூஸ் பண்ணலாம், சரியா. அது மாதிரி ஜூபிட்டருக்கு வந்து உங்களுக்கு அட்வான்டேஜஸ் என்னன்னா ஆப்டிமிசம், ஆம்பிஷன், நாலேஜ், எக்ஸ்பிரசிவ்னஸ். அதாவது ஜூபிட்டர்னா குருல, அப்ப வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி எதுவா இருந்தாலும் அறிவுபூர்வமா திங்க் பண்றது, ஆராய்ச்சி, உயர்ந்த லட்சியம்,
ஆப்டிமிசம்னா வந்து ஒரு ஒரு விஷயத்துல நிபுணத்துவம் ஆகுறது. ஆப்டிமைஸ்டு அப்படின்னுவாங்கல்ல, அது அதுல அதுல மேக்சிமமா என்ன போய் பார்க்க முடியுமோ போய் பார்க்கறது. டிஸ்அட்வான்டேஜ்னா என்னன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ், கேர்லெஸ்னஸ், வேஸ்ட்ஃபுல்னஸ். பொதுவா குரு வலுத்தவங்க வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க, ஈஸியா அடிச்சிடலாம். அறிவு அதிகமா இருக்கும், அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் அவங்கள எடுத்துரும். கேர்லெஸ்னஸ், எனக்கு தான் எல்லாம் தெரியுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க, முயலும் ஆமையும் கதை மாதிரி ஆயிடும். வேஸ்ட்ஃபுல்னஸ்னா அவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல புத்திசாலியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் சோம்பேறிங்க. குரு வலுத்தவர்கள் வந்து சோம்பேறிங்க. இப்ப என்னையே பார்த்தீங்கன்னா கூட நான் ரொம்ப நிறைய வேலை செய்யற மாதிரி தெரியும், ஆனா எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு சோம்பேறித்தனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. சரியா? அப்ப குருவோட ஒரு விஷயம் வந்து சோம்பேறித்தனம், ஒரு கேர்லெஸ், பாத்துக்கலாம் ஆகட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, கடைசி நேரத்துல வச்சு பண்ணிக்கலான்ற மாதிரி நினைக்கிறது தான் குருவோட. குரு எதுக்கு யூஸ் ஆவாரு ஜூபிட்டர்னா, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, டீச்சிங், ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ், அதாவது எந்த மதமாக இருந்தாலும் மத குருமாரா இருக்கிறது. எக்ஸ்பான்ஷன் ஓரியன்டட் ப்ராஜெக்ட்ஸ், வளரும் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் growth ஆகுது, வளரப்போகுது அப்படின்னா அதெல்லாம் நம்ம குருவோட காரகத்துவத்துல எடுத்துக்கலாம். அடுத்து ராகு, 4ஆம் நம்பர் ராகுல. ராகுவோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன், பிராக்டிக்கலி, ஹார்ட் ஒர்க், டிட்டர்மினேஷன். பொதுவா ராகுவை பத்தி நீங்க நெகட்டிவா தான் நிறைய யோசிச்சிருப்பீங்க இல்லையா? ராகு வந்து ஒரு பெரிய நிறுவனங்கள், மல்டிநேஷனல் கம்பெனி எல்லாம் ராகுவை தான் குறிக்கும். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ், பிராக்டிக்கல், யதார்த்தம், இது இன்னைக்கு இதுதானா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பிராக்டிக்கலா நம்ம பயங்கரமா யோசிக்கலாம். சோ அந்த பிராக்டிகாலிட்டி, ரியலா இதுதாண்டா நடக்கும் அப்படின்னு உண்மையை தெரிஞ்சவங்க அவங்க. சரியா? யதார்த்தவாதிகள், கடின உழைப்பாளிகள், ஹார்ட் ஒர்க், டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன்னா குறிக்கோளா, டிட்டர்மைண்டா இருக்கிறது. டிஸ்அட்வான்டேஜஸ்னா ரெபலினஸ், புரட்சியாளர்கள், புரட்சி பேசுறவங்க, அன்கன்வென்ஷனலி, கன்வென்ஷன் அன்கன்வென்ஷன், அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல, அன்கன்வென்ஷனலி, அதுவும் வருது டிஸ்அட்வான்டேஜ்ல. சடன் சேஞ்சஸ், திடீர் ஏற்ற இறக்கங்கள், ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஸ்பின் பால் மாதிரி, திடீர்னு ஒரு அப்பு, திடீர்னு ஒரு டவுன், அந்த மாதிரி சடன் சேஞ்சஸ். பொதுவா வந்து கண்டுபிடிக்கிறது, ஆராய்ச்சி பண்றது, மரபுசாரா எரிசக்தி துறை மாதிரி புதுசு புதுசா தேடுறது, அன்கன்வென்ஷனல் ப்ராஜெக்ட்ஸ், ப்ராப்ளம் சால்விங், துப்பறியும், அதாவது டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்துறது, துப்பு துளக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ராகுல வந்துடும். சரியா? டிடெக்டிவ் ஏஜென்சி, இப்ப கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, அது எல்லாமே ராகுவோட விஷயத்துல வந்துடும். அப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ராகு இருக்கிறாங்க, சைபர் செக்யூரிட்டி இருக்குது, எல்லா இடத்துலயும் ராகு இருக்கு, மிகப்பெரிய ஆளுமை. சரியா? அடுத்து மெர்க்குரி. மெர்க்குரினா புதன்ல. புதனோடது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெர்சாட்டிலிட்டி, கம்யூனிகேஷன், அடாப்டபிலிட்டி, குயிக் விட்டனஸ், அதாவது புத்தி, அறிவு, கம்யூனிகேஷன், சாதுரியம், சாமர்த்தியம், கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கிறது, இருக்கிற இடத்துல ஒட்டி பொழைச்சிக்கிறது, பச்சோந்தி மாதிரி இருக்கிறான்னு சொல்றது, அதாவது இந்த வாய் இருக்கிற புல்ல பொழைச்சிக்கொன்ற மாதிரி இது இந்த புல்ல வந்து பொழைச்சிக்கும். சரியா? டிஸ்அட்வான்டேஜஸ்னா ரெஸ்ட்லினஸ், இன்கன்சிஸ்டன்சி, சூப்பர்ஃபிஷியலிட்டி, அதாவது ஒரு பதற்றமான தன்மையில இருக்கிறது, நரம்பு தளர்ச்சி. நரம்பு தளர்ச்சி, புதன் வீக்கா இருந்தா நரம்பு தளர்ச்சி இல்லையா? ரெஸ்ட்லெஸ்னஸ், இன்கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்டா இல்லாம இருக்கிறது. ஏன்னா இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால, ஒருத்தவங்களோட சப்போர்ட் போயிடுச்சுன்னா அந்த கன்சிஸ்டன்சி போயிடும். தனித்து இயங்காம இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அவங்களோட சப்போர்ட் போயிடுச்சுன்னா கன்சிஸ்டன்சி போயிடும். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, சில சமயத்துல வந்து ஓவரா பண்றது, அது அறிவு, மேதாவி, மேதாவின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தனம் பண்றது, மேதாவித்தனம் பண்றதெல்லாம் மெர்க்குரியோட டிஸ்அட்வான்டேஜஸ். அதோட ரோல் எதுக்குன்னா, இந்த நம்பரை யூஸ் பண்ணலன்னா கம்யூனிகேஷன் பேஸ்டு ரோல்ஸ், எந்த கம்யூனிகேஷன், அது மீடியாவா இருந்தாலும் சரி, ரேடியோ, வயர்லெஸ் டெக்னாலஜிஸா இருந்தாலும் சரி, வாயில பேசுறதா இருந்தாலும் சரி, ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவலா இருந்தாலும் சரி, டிராவல் ஆக்டிவ்லி ரெக்வயரிங் அடாப்டபிலிட்டி, இதெல்லாம் வந்து மெர்க்குரியோடது. வீனஸ் வந்து கேது. அடுத்து கேது வந்து அட்வான்டேஜஸ் என்னன்னா சாம்,
ஆர்டிஸ்டிக் எபிலிட்டி, ஹார்மோனி, ரெஸ்பான்சிபிலிட்டி. சாம் அப்படின்னா இப்ப ஒரு நல்ல ஆத்மார்த்தமான புத்தா ஸ்டேட்ல இருக்கிற மத குரு, அதாவது என்லைட்டன்ட் சோல் எப்படி இருப்பாங்க, ஞானம் அடைந்தவங்க எப்படி ஒரு முகத்துல வந்து ஒரு பொலிவு இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த வீனஸ். அது ஏன் என்லைட்டன்டோட சொல்றேன்னா வந்து வீனஸா இருக்கிறவங்க வந்து பொதுவாவே வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்களுக்கு துக்கம் பிடிக்காது. மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு மனசுல வந்து முகப்பொலிவு இருக்கும். சரியா? வீனஸ்க்கு. அப்ப அழகா இருக்கிறவங்க முகம் வந்து எப்போதுமே சிரித்த முகமா இருக்கிறவங்க வந்து வீனஸ். 6 நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா நம்ம சாம் ஆகலாம். ஆர்டிஸ்டிக் எபிலிட்டி, ஹார்மோனி, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆர்டிஸ்டிக் எபிலிட்டினா நம்ம கலைத்துறை சொல்றோம். ஹார்மோனினா இவங்க வந்து ஒரு நல்ல அம்பாசிடரா இருப்பாங்க. இப்ப வந்து ரஜினிகாந்த் இருக்காருன்னா அவர் வந்து எல்லா கட்சியிலயும் பேசுறாரு, எல்லா தொழிலதிபர்கிட்டயும் பேசுறாரு, எல்லார்கிட்டயும் நல்லவனா இருக்கிறாருல்ல. அந்த மாதிரி எல்லார்கிட்டயும் ஒரு சமத்துவத்தை உருவாக்குற கேரக்டர் வந்து வீனஸ் இருக்கு. வீனஸ் வந்து பாகுபாடு பார்க்காது, ஏற்றத்தாழ்வு பார்க்காது. அது எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி அன்பு காட்டும். ஹார்மோனி, சமத்துவம். ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு. அழகா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி அழகா இருக்கிறவன் கொஞ்சம் பொறுப்பாவும் இருப்பான். சரியா? டிஸ்அட்வான்டேஜஸ்னா மெட்டீரியலிசம், இன்டெலிஜென்ஸ், வேனிட்டி. அதாவது மெட்டீரியலிஸ்டிக்கா இருப்பாங்கன்னா அவங்க வந்து உலக சார்ந்த விஷயங்கள்ல தான் குறிக்கோளா இருப்பாங்க. அதாவது உலகின் பணம், புகழ், பேரு, இந்த மாதிரி உலக சார்ந்த விஷயங்கள்ல தான் இருப்பாங்க. எட்டர்னல் லைஃப பத்தி அவங்களுக்கு பெருசா அக்கறை இருக்காது. சரியா? உலகத்துல வாழ்றோம்னா அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா? அந்த பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லைன்றத சொல்றதுக்கு வீனஸ் தான் அவங்களுக்கு பெஸ்ட். வீனஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது? பெஸ்ட் ஃபார் கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ், பியூட்டி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ், மெயின்டைனிங் ஹார்மோனி இன் ரிலேஷன்ஷிப். பார்த்துட்டோம் நம்ம. கேது வந்து அனாலிட்டிக் எபிலிட்டி, அதாவது அட்வான்டேஜஸ் வந்து அனாலிட்டிக் எபிலிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, இன்ட்ரோஸ்பெக்ஷன், பிலாசபி. தத்துவ ஞானிகள் சயின்டிபிக் டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி தத்துவார்த்தமா இல்லாம டேட்டாவை வச்சு பேசுறவங்க. இதுதான் டேட்டா. தரவுகளை வைத்து இந்த தரவுகளை ஆராய்ச்சி செய்யறவங்க, ரிசர்ச் ஸ்காலர், பிஹெச்டி பண்றவங்க, அவங்க எல்லாமே ஆராய்ச்சி எல்லா விதமான ஆராய்ச்சியாளர்களுக்கும் கேது வந்துருது. நீங்க ஆராய்ச்சியை நோக்கி போறீங்கன்னா 7ஆம் நம்பருக்கு போயிருக்கோம். அது அப்படியே ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் ஒரு டீப்ல போயிடும். சரியா? ஸ்பிரிச்சுவாலிட்டி, பிலாசபி, தத்துவவி எல்லாம் போயிடும். டிஸ்அட்வான்டேஜ் பண்ணா டிட்டாச்மெண்ட், சீக்ரெசி, ஐசோலேஷன். தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், தனியா இருக்கிறது, ரகசியங்களை பாதுகாக்கிறது, ஒதுங்கி போறது, டிட்டாச்மெண்ட். சரியா? குடும்பம் அந்த மாதிரி உறவுகள் எல்லாம் விட்டு தனியா இருக்கிறது. தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் வேலை உண்டு. பெஸ்ட் பிராக்டிசஸ் வந்து ரிசர்ச், ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ், இன்ட்ரோஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டிஸ். அடுத்து சாட்டர்ன். சாட்டர்ன் வந்து அட்வான்டேஜஸ் வந்து டிசிப்ளின், மெத்தாடிக்கல் அப்ரோச், பெர்சிஸ்டன்ஸ், பேஷியன்ஸ். சாட்டர்னை பத்தி நீங்க அதிகமா கெட்டதுதான் பார்த்திருப்பீங்க இல்லையா? சாட்டர்னாலே கெட்டது அப்படின்னா சாட்டர்னோட நல்ல விஷயங்கள் என்ன? டிசிப்ளின், ஒழுக்கமா இருக்கிறது. ஒரு டிசிப்ளின்ல வேலைக்கு போறவங்க எல்லாம் சாட்டர்னோட காரகத்துவத்தை தான் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு வேலைக்கு போகாம பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒழுக்கம் வச்சிருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா காமனா டிசிப்ளின் அப்படின்றது சாட்டர்னுக்கு வருது. ஓகேவா? ஒரு ஒழுக்கமா அந்த 8 போட்டா அந்த 8க்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறது. மெத்தடாலஜிக்கல் அப்ரோச், பெர்சிஸ்டன்ஸ், பேஷியன்ஸ். பெர்சிஸ்டன்ஸ் ஒரு நீண்ட கால ப்ராஜெக்ட் எல்லாம் பெரிய லாங்கிவிட்டி, ஆயுள குறிக்கிறது இல்லையா சாட்டர்ன்? அப்ப ஒரு தொடர் பெரிய ப்ராஜெக்ட், லாங்கிவிட்டி இருக்கிற ரிலேட் பண்றது, பொறுமையா செய்ய வேண்டியது எல்லாத்தையும், சகிப்புத்தன்மை, இதெல்லாமே வந்து சாட்டர்னுக்கு வந்துடும். டிஸ்அட்வான்டேஜஸ்னா பெசிமிசம், ரிஜிட்லி, டிலேஸ், காலதாமதம், லேட்டா பண்றது, கொஞ்சம் ஸ்டபனா இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ பெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ், ஒர்க் தட் ரிக்வயர் டிசிப்ளின், மேனேஜிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பொதுவா பண்ணா வேலையாள், அடிமை தொழில். சரியா? மாஸ். செவ்வாய் வந்து உங்களுக்கு எனர்ஜி அட்வான்டேஜ்னா எனர்ஜி, கரேஜ், பேஷன், ஹியூமனிட்டரிசம், அதாவது மனிதாபிமானம். அப்ப நீங்க மனிதாபிமானமான ஒரு செயலை செய்ய போறீங்க, மனிதாபிமானி, பேஷன், கரேஜ், எனர்ஜி, சக்தி அதிகமான விஷயத்தை செய்ய போறீங்க அப்படின்னா
அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். சரியா? அதாவது ரொம்ப ஒரு போருக்கு போற மாதிரி ஒரு பெரிய எனர்ஜியை யூஸ் பண்ணி நீங்க ஒரு விஷயத்த செய்ய போறீங்க. கரேஜ், பேஷன், இது எல்லாமே வந்து செவ்வாயோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்னா கோபம், முரண்பாடு, அக்ரஷன், அக்ரெசிவா இருக்கிறது, முன்கோபி, இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். பெஸ்ட் ஃபார் physical activities, leadership in challenging situations, humanitarian efforts. அதாவது எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து லீடர்ஷிப் எடுத்து செஞ்சு முடிக்கிற வேலை, மனிதாபிமான உதவிகள், தன்னார்வ அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள், டாக்டர்ஸ், அந்த மாதிரி போலீஸ், இந்த மாதிரி எல்லாமே, உடற்கல்வி ஆசிரியர்கள், ஜிம், அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே மார்ஸோட வராங்க. இப்ப நம்ம இந்த பேசிக்கா வந்து 1ல இருந்து 9 வரைக்கும் எல்லா கிரகத்தோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் இல்லையா? சேம் வந்து உங்களுக்கு இந்த மற்ற விஷயங்கள்ல ரிப்ளிகேட் ஆகும். சரியா? இந்த ஷீட்ல ஷீட் 2 நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா 10, 11, 12 இது எல்லாத்துக்குமே வந்து நான் யோசிச்சு அந்த கட்டிக்கிறான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். இந்த ஃபுல்லா பாருங்க. சரியா? இந்த 100 வரைக்கும் கொடுத்துருக்கிறேன். 100 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸுக்கு கூட்டுனா என்ன வரும், அதுக்கு அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு கொடுத்துருக்கிறேன். பொறுமையா பாருங்க. அடுத்து நான் ஷீட் 3 போறேன். ஷீட் 3ல வந்து நான் வந்து வெறும் சன்னு, மூணு மட்டும், அந்த அந்த கிரகங்களுக்கு மட்டும், நம்பருக்கு மட்டும் என்ன இருக்கு குவாலிட்டிஸ் அப்படின்றத தனியா லிஸ்ட் பண்ணிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் சன்னு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் நம்ம வந்து ஒரு கேட்டகரியில போட்டிருக்கோம். சரியா? இப்ப சன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லீடர்ஷிப், நேச்சுரலி இன்க்ளைன் டு டேக் சார்ஜ் அண்ட் லீட் அதர்ஸ். அதாவது சூரியன் 1ஆம் நம்பரை யூஸ் பண்ணும்போது இயற்கையாகவே நீங்க லீடர் ஆயிடுவீங்க. 1ஆம் நம்பரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தன்னிச்சையான லீடர் ஆயிடுவீங்க. கான்பிடன்ஸ், எக்ஸிபிட்ஸ் ஹை செல்ஃப் எஸ்டீம் அண்ட் பிலீவ் இன் ஒன் எபிலிட்டிஸ். தன்னோட சுயமரியாதையை வந்து எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்காம இருக்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுவீங்க. ஒன்னு அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா சுயமரியாதை ரொம்ப அதிகமா எதிர்பார்க்க நினைச்சிடுவீங்க. மரியாதை குறையிற இடத்துல இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி நம்மளுடைய பிலீஃப், நம்மளுடைய சக்திகள் மேல நல்ல நம்பிக்கை வந்துடும். ஒன்னை தொடர்ந்து பயன்படுத்தும் போது ஆம்பிஷன், ஸ்ட்ராங் டிரைவ் டு அச்சீவ் கோல்ஸ் டு அட்டைன் சக்சஸ். அதாவது டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படின்ற அந்த போக்கஸுக்குள்ள வந்துருவீங்க 1ஆம் நம்பரை யூஸ் பண்ணா. கிரியேட்டிவிட்டினா ஆஃபன் இன்னோவேட்டிவ் அண்ட் ஒரிஜினல் இன் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். அதாவது ஆஃபன் இன்னோவேட்டிவ்னா சூரியன் வந்து எப்போதும் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க ஒரு கோவக்காரு, அவர் வந்து ஈகோயிஸ்டிக் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான கிரியேட்டிவிட்டி, புது ஐடியா அப்படின்னா சூரியனுக்கு தான் வரும். சரியா? இன்னோவேட்டிவ், அதாவது அது காப்பி அடிக்காத ஐடியான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு யூனிக் ஐடியா அப்படின்னா அந்த யூனிக் ஐடியாவெல்லாம் டிஃபைன் பண்றது வந்து சூரியன் டிஃபைன் பண்ணுவாரு. ஆல்ரெடி இருக்கிறதுல காப்பி அடிச்சு பண்ற ஐடியாலாம் சன்னு, மூணு, மெர்குரி, வீனஸ் எல்லாம் பண்ணுவாங்க, குரு எல்லாம் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ் ஐடியா, புதுசு, இப்பதான் புதுசுப்பா, இந்த ஐடியாவே இருக்கு கேட்டது இல்லப்பா அப்படின்ற ஐடியாவெல்லாம் சன்னு தான் ரெடி பண்ணுவாரு. டிட்டர்மினேஷன், அதாவது பெர்சிஸ்டன்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இன் தி ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சஸ். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சேலஞ்சஸ் எதிர்கொள்ற தன்மை. ஈகோ மே ஹேவ் ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பிரைட். சுய கௌரவத்தை பார்ப்பாங்க, ஆல்ரெடி பார்த்துட்டோம். அத்தாரிட்டி, கமாண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆஃபன் ஹோல்ட்ஸ் பொசிஷன் ஆஃப் பவர். அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுல ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க. அதிகாரம் இல்லைன்னா ஒரு எதையோ இழந்த மாதிரியே இருப்பாங்க. ஏதோ ஒரு அதிகாரத்துல இருக்கணும், ஒரு பதவியில இருக்கணும், ஒரு ஒரு கௌரவத்துல இருக்கணும், கௌரவ பதவியிலாச்சும் இருக்கணும்னு நினைப்பாங்க. விட்டாலிட்டி, எனர்ஜெட்டிக், டைனமிக் அண்ட் ஃபுல் ஆஃப் லைஃப். வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஜெனோரசிட்டி, வில்லிங் டு ஹெல்ப் அதர்ஸ், ஆஃபன் ஆக்ட் அஸ் மென்டார் ஆர் கைடு. அதாவது சூரியன் அட்வைஸ் பண்றதெல்லாம் ரொம்ப ரேர், குரு தான் அட்வைஸ் பண்ணுவாரு. கரெக்டா? அது தேவகுருவா இருந்தாலும் அசுர குருவா இருந்தாலும் அட்வைஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் புதன் கூட அட்வைஸ் பண்ணுவாரு, எல்லாருமே பண்ணுவாங்க. சூரியன் ரேரா தான் அட்வைஸ் பண்ணுவாரு, ஆனா அவர் பண்ணுவாரு. சூரியனுக்கு வந்து நல்லவன் கேட்டவன்லாம் கிடையாது. அவர் வந்து
எடுத்து பார்த்து ஏதாச்சும் சொல்லணும்னா செய்யறான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாரு. சரியா? டெசிசிவ்னஸ், குயிக் டு மேக் டிசிஷன் அண்ட் டேக் ஆக்ஷன். அதாவது முடிவெடுக்கிறத வந்து ரொம்ப குயிக்கா எடுக்கிறவங்க சூரியன் தான். அதாவது ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது புதனோ இல்ல வந்து குருவோ வீனஸோ இல்ல சந்திரனோ டைம் எடுத்துப்பாங்க. முடிவுகள், நல்ல முடிவுகள் எடுப்பாங்க. ஆனா இவர் அரச கட்டளை. சரியா? இவர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அரச கட்டளை பிறப்பிப்பாரு. அவரு தப்பாவே சொன்னா கூட அதை செய்ய சொல்லிடுவார். அவர் வாயில இருந்து வார்த்தை வந்துருச்சுன்னா செய், அவ்வளவுதான். அப்போ தப்பா இருந்தா 1,00,000 பேர் செத்தா பரவாயில்ல, சொன்னா சொன்னதுதான் அப்போ அப்படின்றார். டாமினன்ஸ் கேன் சம்டைம்ஸ் பி ஓவர் பியரிங் ஆன் கண்ட்ரோலிங். டாமினேட் பண்ணுவாங்க. ஹானஸ்டி, ஆனஸ்டா இருப்பாங்க. வார்த்தை கொடுத்துட்டா கொடுத்ததுதான். ஆனஸ்ட்னா ஆனஸ்ட் ராஜ் மாதிரி இவங்க கிட்ட ஒரு வார்த்தையை வாங்கிட்டாங்கன்னா உசிரே கொடுத்தாலும் செய்வாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, டேக் த டியூட்டி சீரியஸ்லி அண்ட் இட் இஸ் ரிலையபிள். ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அது பொறுப்பா எடுத்து செய்வாங்க. இன்ஸ்பைரேஷன், கேப்பபிள் ஆஃப் மோட்டிவேட்டிங் அண்ட் அப்டேட்டிங் அதர்ஸ். இன்ஸ்பயராகவும் இருப்பாங்க, மற்றவங்களுக்கு இன்ஸ்பயராகவும் இருப்பாங்க. சோ சூரியன்ல இவ்வளவு நல்ல பண்புகள் இருக்கு. அப்ப நம்ம சூரியனை அடாப்ட் பண்ணா இவ்வளவு நல்ல பண்புகள் நம்ம கிட்ட வளர்த்துக்கலாம்னு அர்த்தம். நம்ம 1ஆம் நம்பரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது கூடவே இவ்வளவு நல்ல பண்புகளை நம்மளோட எடுத்துட்டு வரும். 1ஆம் நம்பர் வானா கூடவே இவ்வளவு பண்புகளும் நம்ம கூட வரும். அது மாதிரி 2ஆம் நம்பர் வா அப்படின்னா 2ஆம் நம்பர் இவ்வளோத்தையும் இழுத்துட்டு வரும். இப்ப கீழே கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா, இது எல்லாத்தையும் 2ஆம் நம்பர் இழுத்துட்டு வரும். என்ன அப்படின்னா நம்ம நிறைய பார்க்கணும், அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். நீங்க படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். 2ஆம் நம்பர் வந்து சென்சிட்டிவிட்டி ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். இன்ட்யூஷன், அதாவது தோணுதுப்பா எனக்கு, இன்ட்யூஷன் சொல்லுது. இந்த இடத்துல நம்ம இவரு வேட்டையாடி விளையாடல கமலஹாசன் சொல்லுவார்ல, இன்ட்யூஷன் சொல்லுதுன்ட்டு, அது மாதிரி. என்னோட ஆள் மனது சொல்லுதுன்றது அதான் டிப்ளமேசி, அதான் சூழ்நிலையை பார்த்து நடந்துக்கிறது. கிரியேட்டிவிட்டி, எமோஷனாலிட்டி, கோஆபரேஷன், அடாப்டிலிட்டி, நர்ச்சரிங், வளர்க்கிறது. நர்ச்சரிட்டினா தாய்மை, நர்ச்சரிங்னா தாய்மை, பேஷியன்ஸ் பொறுமை, தாய் பண்புகள் எல்லாமே தான் கொடுத்துருப்பாங்க. இமேஜினேஷன், கற்பனை உலகத்துல வாழ்வது, நிலவை பெண்ணாக உருவகிக்கிறதெல்லாம் இதுதான் இமேஜினேஷன். டாக்ட், வேர்ட்ஸை வந்து காஷியஸா யூஸ் பண்றது. ரொமான்டிக், ஜென்டில்னஸ், சாஃப்ட் ஸ்போக்கன், கைண்ட், கன்சிடரேட். ஓகேவா? இதெல்லாம் 3க்கு. 2ஆம் நம்பரை கூப்பிட்டீங்கன்னா இவங்க எல்லாம் வந்துருவாங்க. 3ஆம் நம்பரை யூஸ் பண்ணீங்கன்னா ஆப்டிமிசம், விஸ்டம், ஜெனரசிட்டி, ஆம்பிஷன், எக்ஸ்பிரசிவ்னஸ், கிரியேட்டிவிட்டி, சோசியபிலிட்டி, விஷன், மாராலிட்டி, ஃபெய்த், எக்ஸ்பிரசிவ்னஸ், ஜெனரேட்டிவ், ஆப்டிமிஸ்டிக், ரிஸ்க், ஹியூமர், மென்டார்ஷிப். ஓவராலா வந்து குரு ஜனரஞ்சகமானவர், நம்பிக்கையானவர், விஷனரி, கிரியேட்டிவானவர், ஸ்கேலபிலிட்டி, எந்த அளவுக்கு வேணாலும் வளர்ச்சிக்கலாம், நெளிச்சிக்கலாம். குரு, நம்ம குரு கிட்ட என்னென்னலாம் பாக்குறோமோ, ஒரு நல்ல குரு கிடைச்சா என்னெல்லாம் செய்வோமோ அதெல்லாம். சரியா? ராகு வந்து பாருங்க, பிராக்மெண்டேஷன், ஃபோக்கஸ் ஆன் பிராக்டிக்கல் சொல்யூஷன், ரியலிஸ்டிக் அவுட்கம்ஸ். அதாவது கற்பனை உலகம்லாம் கிடையாது, இதுதான் அவுட்புட், ஃபைனலா இதான் நடக்கும். சரியா? அது நல்லதோ கெட்டதோ. ரெவல்யூஷன், அதாவது சேலஞ்சு, புரட்சி பண்றவங்க. அன்கன்வென்ஷனலி ட்ரான் டு த அன்யூஷுவல், எக்கோசென்ட்ரிக், அதாவது நார்மல் கிடையாதுப்பா, இது கொஞ்சம் அன்யூஷுவலா செய்யற ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. இப்ப வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள்லாம் ராகுவோட இன்ஃபுளுன்ஸ் இருப்பாங்க. சாதாரண மனுஷன் செய்ய முடியாது. இது வந்து நாடி நரம்பு ரத்தம் சதெல்லாம் ரத்த வெறி ஊர்ன ஒருத்தன் அடிச்சு அடி மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது சாதாரண மனிதர்கள் கிடையாது. இவங்க வந்து வானத்துல இருந்து இறங்கி வந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி தேவ தூதர்கள் மாதிரி. மனுஷனால முடியாதது ஒரு தேவ கணம், ஒரு அசுர கணம் செய்யுது அப்படின்னா அது ராகுதான். நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. மனுஷன் தான், ஆனா மனுஷனுக்குள்ள ஒரு அசுரம் இருப்பான் பாத்தீங்களா, அசுர கணம் மனுஷனுக்குள்ள ஒரு அசுர கணம் உட்கார்ந்து வேலை செய்யும்ல, அதுதான் ராகு. இன்னோவேஷன், ஹார்ட் ஒர்க், அதாவது 10 பேர் செய்யற வேலையை ஒருத்தர் செய்வாங்க, 100 பேர் செய்யற வேலையை கூட ஒருத்தர் செய்வாங்க. அதுதான் அந்த அரக்கத்தனம். அரக்கத்தனம்னா நான் ரஃபா இருக்கிறது சொல்றேன், பயங்கரமான எபிலிட்டியை சொல்றேன், அதை கெட்டதா சொல்லல, மனித தன்மையை விட பவர்ஃபுல்லானவங்க சொல்ல வரேன். சரியா? அதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ராகுவோட கெப்பாசிட்டி புரிஞ்சிடும். சர்வைவர் இன்ஸ்டிக்ட், அதாவது சூழ்நிலையில எல்லாத்துலயும் சர்வைவ் பண்றது. எந்த ஒரு நெருக்கமான ஒரு வாழ்வாசாவா போராட்டத்துல கூட குருதிப்புணல்ல கமல்ஹாசன் மூஞ்சி அடிச்சு உடைச்சு எப்படி இருந்தாலும் அவர் வந்து எதிர்த்து பேசுவார் இல்லையா? புதுப்பேட்டை
புதுப்பேட்டை சரவணனா நம்ம இவரு தனுஷ் ஒரு படத்துல அவர் மூஞ்ச அடிச்சு பயங்கரமா உடைச்சிட்ட பிறகு எந்திரிச்சு நின்று எனக்கு வலிக்கல அப்படின்னு கத்துவார்ல, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்லாம் இந்த ராகுதம். சரியா? அடுத்து மெர்குரி. கம்யூனிகேஷன், வெர்சாட்டிலிட்டி, இன்டெலெக்ட், கியூரியாசிட்டி, ஸ்கேலபிலிட்டி, அடாபிலிட்டி, குயிக் விட்டட், resourcefulness, restlessness, flexibility, impatience, curiousness, negotiation skills, business acumen, faithfulness, playfulness. அதாவது நம்ம யூத்ஃபுல்லா இருக்கிறது, இளைஞர்களாகவே இருப்பது, பிசினஸ் மேனா இருக்கிறது, ட்ரேடர்ஸா இருக்கிறது, வணிகமா இருக்கிறது. நம்ம அஸ்ட்ராலஜில புதனுக்கு என்னென்னலாம் படிச்சோமோ, ஜோசியர், கம்யூனிகேஷன், எல்லாமே அழித்தன்மையா இருக்கிறது, இரட்டைத்தன்மை இருக்கிறது, எல்லாமே புதனுக்கு வந்துடும். படிச்சுக்கோங்க. வீனஸ், வீனஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லக்ஸரி, ரொமான்ஸ், செக்ஸ், அஃபெக்ஷனேட்டு, மெட்டீரியலிஸ்டிக், உலக பிரமாணமான ஆசைகள், இது எல்லாமே அவங்க கிட்ட வந்துருது. கேதுவை பத்தி நம்ம நிறைய படிச்சுட்டோம், அதே தான் அங்க இருக்கிறது. சாட்டனை பத்தியும் நம்ம படிச்சுட்டோம், அதே தான். மார்ஸை பத்தியும் நம்ம படிச்சோம், பார்த்துக்கோங்க. 21 ஷீட் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமா போறேன். நீங்க அப்புறம் படிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள்ல சென்டென்ஸ்ல டவுட் தான் எனக்கு கேளுங்க. ஷீட் 4 எடுத்துக்கிறேங்க. கேட்டுட்டு இருக்கிறீங்களா? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறேன்னா. எல்லாரும் லிசன் பண்றீங்களா? சார் பாக்குறேன் சார். தமிழ்ல சார் பாத்துட்டேன் சார். ஏதோ நானே கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. நம்பர்ஸ்ல இப்ப நம்ம ஷீட் 4ல நம்ம என்ன கொடுத்துருக்கிறோம்னா, ஒரு காமன் நேம்ஸ், அதாவது உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் நேம் காமனா வைக்கலாம், 1 to 9, 1 to 100 அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்கோம். ஆதித்யா, ஈஸ்வர், ராஜ், அருண். ஏன் இந்த நேம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒண்ணுன்னா சிவன் இல்லையா? சூரியனை வந்து நம்ம சிவனோட தான் கம்பேர் பண்ணுவோம். அப்ப எந்த மாதிரியான பெயர்கள் பொருள்படுற மாதிரி நம்ம கொடுக்கலாம், எந்த மாதிரியான பொருள்படுகின்ற பெயர்களை நம்ம கொடுக்கும் போது அது டைரக்டா அது நியூமராலஜிக்கலா ஒண்ணுன்னு வரலனாலும், அந்த நம்பரை கூட்டி அது ஒண்ணுன்னு வரலனாலும், அது பொருள் படுறது சூரியனை பொருள் பட்டுச்சுனாலும் அது இன்டைரக்டா ஒன்னதான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதுவும் நியூமராலஜில இருக்கிற சீக்ரெட். நீங்க வைக்கிற பேர் வந்து கூட்டுத்தொகை ஒண்ணுன்னு வராம இருக்கலாம், ஆனா அந்த பேரோட மீனிங் சூரியன், சிவன், அந்த தன்மையில இருந்துச்சுன்னா அது ஒன்னோட நம்பர் தான். சரியா? அப்ப ஆரியான்னா நம்ம இவரு ஷாருக் கான் பையன் இல்லையா? அப்புறம் சூர்யா, நமக்கு தெரியும் 2 சூர்யா இருக்கிறாங்க, எஸ்.ஏ. சூர்யா, ஆதித்யா, ஈஸ்வர், ராஜ், அருண், இவங்க எல்லாம் வந்து 1ஆம் நம்பரோட கேட்டகரியில வைக்கலாம் அப்படின்றாங்க. 2ஆம் நம்பருக்கு சந்திரா, நேஹா, மனோஜ், இந்திரா, கோமல், நிஷிதா, இவங்க எல்லாம் 2ஆம் நம்பர், இந்த மாதிரி நேம்ஸ். 3ஆம் நம்பருக்கு வந்து குரு, தேவ், அபினவ், 1 செகண்ட் ஷான், அபினவ், திரிவேணி, பாஸ்கர், ரோஹித், இதெல்லாம் வந்து 3ஆம் குருவுக்கு வைக்கலான்ற மாதிரி சஜஷன்ஸ் இருக்கு. 4ஆம் நம்பருக்கு ராகுலுக்கு வந்து ராகுல், நம்ம ராகுவோட சேர்த்து ராகுல், பார்த்தசாரதி, அந்த மாதிரி எல்லாம் வருது இல்ல, ரிஷி, ரவி, ஹரிஷ், ஆர்த்தி, இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் 4ஆம் நம்பருக்கு செட் ஆகும். அந்த மீனிங் உங்களுக்கு ஐடியாக்காக நிறைய நேம்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் சொல்லுவோம். அதெல்லாம் அப்கமிங் டேஸ்ல நம்ம குமுலேட்டிவா எடுக்கலாம். இப்போதைக்கு இந்த கான்செப்டை வேகமா சொல்லிட்டு போறேன். ஏன்னா நம்ம நியூமராலஜி ஆரம்பிச்சதுல இருந்து 4 கிளாஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவா வேற மாதிரி தியரட்டிக்கலா அப்படியே கொண்டு போனோம்ல. மெயின் கண்டென்ட்டுக்குள்ள வந்து எடுக்கணும்ல, அதுக்கு ஒரு கிளாஸ் ஆச்சும் எடுக்கணும்ல, அந்த கிளாஸ் தான் இது. ஸோ கன்சர்வேட்டிவா, அதாவது பொதுவா ஒரு கிளாஸ் ஜோதிட கிளாஸ் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியான கிளாஸ். 6 ஷில்பா, அஞ்சலி, மீரா, ரமேஷ், அனில், பிரகாஷ். அப்ப இந்த மாதிரி பெயர்கள் பார்த்தா டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், 6ஆம் நம்பரோட மேப் பண்ணிக்கலாம். இது காமனா யூஸ் பண்ற நேம்ஸ் நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். அடுத்து 7 கிரண், சுஷில், லக்ஷ்மி, கோபால், நிதின், சுபம், இதெல்லாம் 7ஆம் நம்பர். சாட்டர்ன், சஞ்சய், அசோக், அமித், சுதா, கிரண், வருண், இதெல்லாம் 8ஆம் நம்பர். மார்ஸ் 9ஆம் நம்பருக்கு விக்ரம், ராஜேஷ், சுரேஷ், தீபக், பிரீத்தி, ரேகா.
சரியா? ஸோ இது வந்து 10 to 99க்கு இந்த நேம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அதை பார்த்துக்கோங்க அந்த கான்செப்ட்ல. அடிஷனலா நிறைய நேம் லிஸ்ட் நம்ம பார்ப்போம். சார் இதுல ஒன்லி மேல் மட்டும் ஃபீமேல் இல்லையா சார்? இல்ல, ஃபீமேலும் அங்கங்க இருக்கு, ஏர் அண்ட் தேர் இருக்கு. பிரீத்திலாம் பாத்தீங்களே. அடுத்து சிங்கிள் டிஜிட் நிறைய நம்பர்ஸ் நமக்கு தருவோம், வெயிட் பண்ணுங்க. அடுத்து சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி லெட்டர்ஸ், அப்புறம் பெஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் கொடுத்துருக்கிறேன். அதாவது நம்ம நியூமராலஜி ஃபர்ஸ்ட் டேலே நம்ம படிச்சோம் இல்லையா? இப்ப சூரியன்னா வந்து AIJQY, சந்திரன்னா வந்து PKR அப்படின்னு படிச்சோம்ல. அப்ப சூரியனோட நம்பர் நமக்கு இருக்குது கூட்டுத்தொகை, நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தோட கூட்டுத்தொகை. டேட் ஆஃப் பர்த்தோட கூட்டுத்தொகை வந்து 1 2 3 4 5 6 7 8 9க்குள்ள வருது அப்படின்னா அதுல எந்த எழுத்துக்கள்ல நம்ம பேர் ஆரம்பிக்கலாம்ன்றது நியூமராலஜிலேயே சில கால்குலேஷன் இருக்கு. அது பல விதங்கள் இருக்கு. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு நட்சத்திரத்தோட முதல் எழுத்துல ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா கொடுத்தேன் இல்லையா? அப்புறம் நிறைய விஷயங்கள் சொன்னோம். அது மாதிரி இது ஒரு மேட்டர் வந்து இப்போ ஃப்ரெண்ட்லி லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இந்த கான்செப்ட் 1ஆம் நம்பருக்கு வந்து ALE அப்படின்ற எழுத்துக்கள்ல நீங்க பேர் வச்சீங்கன்னா அது ஃப்ரெண்ட்லி லெட்டர்ஸ், பெஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர்ஸ். சரியா? 2ஆம் நம்பருக்கு வந்து பெஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் வந்து BKT. 2ஆம் நம்பருக்கு பேர் வைக்கணும்னா BKTல நீங்க பேர் ஆரம்ப எழுத்தா வச்சுக்கலாம். 3ஆம் நம்பருக்கு வந்து CGM, உங்களுக்கு ஜூபிட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னா CGMல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சுக்கலாம். இது வந்து பியூரா வந்து நியூமராலஜிக்கல் பிளஸ் வேதிக் அஸ்ட்ராலஜில இருக்கிற சில கான்செப்டை டெரைவ் பண்ணி எடுத்தது. சரியா? 4ஆம் நம்பருக்கு வந்து DMV. 4ஆம் நம்பருக்கு DMVல பெஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர்ஸா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 5ஆம் நம்பருக்கு வந்து EHN வந்து நீங்க பெஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர்ஸா சூஸ் பண்ணிக்கலாம். 6ஆம் நம்பருக்கு வந்து FOX. 6ஆம் நம்பருக்கு வீனக்ஸுக்கு வந்து FOX வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கேதுக்கு வந்து 7ஆம் நம்பருக்கு வந்து GPY யூஸ் பண்ணிக்கலாம். சாட்டர்னுக்கு 8ஆம் நம்பருக்கு HZ. இந்த HZல ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். 9ஆம் நம்பருக்கு MNR இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது சேம் கான்செப்ட் வந்து ரிப்பீட் ஆகும் 100 வரைக்கும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்கிரீன் போறேன். ஓகே, போன ஸ்கிரீன்ல வந்து நம்ம அந்த கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் இல்லையா? இப்போ 1ஆம் நம்பரா இருந்தா ALE யூஸ் பண்ணலாம் சொன்னோம் இல்லையா? ஏன் அதை யூஸ் பண்ணணும்? பெஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் ALE கொடுத்துட்டு ஏனா என்ன, எல்னா என்ன, ஈனா என்ன அப்படின்ற மீனிங் இருக்குது. ஏன்னா a letter is often associated with leadership and new beginning. It aligns perfectly with qualities of assertiveness, authority, independence. A is bold and initiates action which resonates with sun's roles, the primary force of solar system. ஏன் ஏல பேர் வைக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் எக்ஸ்பிளனேஷன். அடுத்து எல்லுல ஏன் பேர் வைக்கணும் அப்படின்னா the letter L corresponds to the number 3 in numerology, which is ruled by Jupiter, a planet that is friendly with sun. அதாவது சூரியன், செவ்வாய், குரு இவங்கெல்லாம் ஒரு டீம்ல. அப்ப சூரியனோட ஃப்ரெண்டு குரு. அப்ப குருல வந்து இருக்கிற எள்ளு எழுத்தை வந்து சூரியனோட நம்பருக்கு வச்சா அது பெஸ்ட் ரிசல்ட்டா கொடுக்கும். ஃப்ரெண்ட்லி சைன்ல இருக்கிறத எடுத்து வச்சா ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டா கொடுக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப நீங்க எள்ளுன்னு வச்சீங்கன்னா அது எள்ளுன்றது உங்களுக்கு வந்து சூரியனாவே இந்த சைடு சூரியனோட ஃப்ரெண்டாவே வேலை செய்யும். சரியா? ஃபர்ஸ்ட் எழுத்தா வைக்கும் பொழுது. அடுத்து எக்ஸ்பிளனேஷன் E corresponds to the number 5 numerology, ruled by Mercury. Mercury energy is adaptable and communicative and versatile, which can be sun's qualities, adding flexibility and a sharp intellect and strong nature of number 1. ஏன்னா
மெர்க்குரி கூடவே இருக்கும் சூரியன் கூடவே, கரெக்டா? சூரியனோடயே டிராவல் பண்றதுனால நீங்க சூரியனோட நம்பர் வைக்கும் போது, சூரிய தன்மையில பேர் வைக்கும் போது அதுக்கு வந்து ஸ்டார்டிங் லெட்டராவோ நடுவுலையோ மானே தேனே பொன்மானை போடுற மாதிரி இந்த ALE யூஸ் பண்ணிக்கலாம். சூரியனோட அம்சத்துல பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே AIJQY அதை யூஸ் பண்ணுங்களா, கூடவே வந்து பெஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர்ஸாவோ இல்ல நடுவுலையோ இந்த LEயையும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்ல வந்து நம்ம குருல இருந்து கடன் வாங்கியிருக்கிறோம், ஈய வந்து மெர்க்குரியில இருந்து கடன் வாங்கியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட்டுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, சம்பந்தமே இல்லாம மூன் வந்து 2ஆம் நம்பர். மூனோட எழுத்து என்னது? BKR. அப்ப மூனோட எழுத்து BKR தான். ஆனா மூனோட ஸ்டார்டிங் லெட்டர்ஸ்ல BKT அப்படின்ற ஒரு எழுத்து அடிஷனலா சேர்த்துருக்கிறோம். ஏன்டா T சேர்த்தீங்க? B வந்து ஓகே, K வந்து ஓகேனா the letter T corresponds to the number 4 numerology which is associated with Rahu but offers practical. It offers practical, disciplined energy, practical energy, stabilize moon's emotional depth, bringing balance, grounding to intuitive nature. அப்ப ஆல்ரெடி மூனோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறவன் வந்து இரட்டைத்தன்மையில இருப்பான், குழம்பிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து வளர்பிறை இருக்கு, தேய்பிறை இருக்கு. திடீர்னு 15 நாள் நல்லா இருப்பான், 15 நாள் அவன் தேஞ்சு போயிடுவான். அவன் நல்லா இருந்தா பயங்கரமா நல்லா இருப்பான், டல்லானா பயங்கரமா டல்லாயிடுவான். இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. அப்ப மூனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவனுக்கு வந்து கொஞ்சம் டீயை சேர்த்து விட்டா ராகுவை பூஸ்ட் பண்ணி விடுற மாதிரி. அப்ப ராகு வந்து எந்த சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கையை விடாதவன், தைரியமா எதிர்த்து போராடுறவன். அப்ப எப்படி கொண்டு வந்து கோக்குறோம் பாருங்க, மூனோட டீயை கோக்குறோம். அந்த மாதிரி த்ரூ அவுட் இந்த பேஜ்ல வந்து எந்தெந்த எழுத்துக்கு எந்தெந்த எழுத்தை அடிச்சு சப்போர்ட்டிவா சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு டிப்ஸை நம்ம இங்க ஆட் பண்ணிருக்கோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஷீட் 6. சரியா? ஷீட் 6 வந்து ரொம்ப டீப்பா படிங்க. படிங்க. டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க, நம்ம திருப்பி டிஸ்கஷன் பண்ணுவோம். சீட் 7க்கு போறேன். அதாவது இந்த நியூமராலஜில வந்து பொதுவா பாசிட்டிவான நம்பர் என்ன, பொதுவா நெகட்டிவான நம்பர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இத வந்து நீங்க இந்த கலர் பண்றவங்களுக்கு, ஏன்னா இது 1 to 9 நம்ம கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன வரும். அதாவது சூரியன், ஜூபிட்டர், மெர்க்குரி, வீனஸ், கேது, மார்ஸ், இவங்கெல்லாம் பொதுவா நல்லவங்க. அதாவது ஜெனரலி கன்சிடர் பாசிட்டிவ். அதாவது சூரியன், ஜூபிட்டர், மெர்க்குரி, வீனஸ், கேது, மார்ஸ் வந்து பொதுவா நல்லவங்க. அப்ப இந்த கூட்டுத்தொகையில வரவங்க எல்லாம் அந்த நம்பர்ல தான் வருது. கொஞ்சம் நாட் சோ பெனிஃபிஷியல் நம்பர்ஸ்னு ஒரு 3 நம்பரை நம்ம இது இன்னொரு கோணம். அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்குங்க. முன்ன பின்ன முரண்படுற மாதிரி இருக்கிற மாதிரி எல்லாம் தோணலாம், போக போக உங்களுக்கு புரியும். சரியா? பொதுவா 9 எழுத்துக்கள்ல 9 நம்பர்ஸ்ல 2ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் வந்து பொதுவா நான் பெனிஃபிஷியல். சோ நாட் சோ பெனிஃபிஷியல், ஜெனரலி கன்சிடர் சேலஞ்சிங். இது வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. அதாவது அதிகமான ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததை தான் இங்க காரணமா சொல்றோமே தவிர வேற எதுவும் இல்லை. 2ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் வச்சா குடுமி சரச்சா மொட்டை, அந்த பழமொழியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வச்சா குடுமி சரச்சா மொட்டை போனா ஆனா சீஃப் மினிஸ்டர் தான் சார். இந்த ஃபாரின் மாப்பிள்ள அந்த அண்ணன் தம்பி கேரக்டர் எல்லாம் கிடையாது. நான் வெயிட் பண்றேன் சார்னு காதல் படத்துல அந்த சொல்லுவார் திருச்சிகா காந்த், அந்த மாதிரி இவரு 2, 4, 8. மத்தவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டேபிளா இருக்கிறவங்க. அந்த ஸ்டேபிலிட்டிக்காக இவங்களுக்கு அந்த ஜெனரலி கன்சிடர் பாசிட்டிவ்ன்ற இந்த அவார்டு கொடுக்குறோம் நம்ம. அவ்வளவுதான் வித்தியாசம்.
அதுல அந்த காம்பினேஷன்ல வரதெல்லாம் இதுல நம்ம டீடைலா கொடுத்துருக்கிறோம், ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி கொடுத்துருக்கிறோம். 1, 3, 5, 6, 9 இது வந்து இண்டிவிஜுவலா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு இதுல வந்து வந்துருதுங்க. சரியா? அதாவது சூரியன், ஜூபிட்டர், மெர்குரி, வீனஸ், மார்ஸ் 1, 2, 3, 4, 5 இந்த 5 கிரகம் தனிப்பட்ட எண்கள்ல வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸா ஆக்ட் பண்ணும் மற்ற 4 நம்பரை விட. அதாவது இதுல இல்லாத நம்பர்னா என்னது? 3, கேது. போனதுல கேது இருந்துச்சு, இதுல கேது இல்லை. 3, கேது, சனி, ராகு இந்த 4 வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்ற இல்லைன்ற நம்பர் மாதிரி வருது. ஆக்சுவலி இதுல 7 சேர்த்துக்கலாம், பட் கன்சிடரபிளி அதை நம்ம வேற ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு கிரகங்கள் வந்து பெஸ்ட் லெட்டர்ஸ், பெஸ்ட் நம்பர்ஸ், பெஸ்ட் கலர்ஸ், பெஸ்ட் ஜெம்ஸ், பெஸ்ட் டைரக்ஷன், பெஸ்ட் இண்டஸ்ட்ரி, லவ் கம்பேட்டபிலிட்டி. அதாவது 1ஆம் நம்பருக்கு எதெல்லாம் பெஸ்ட், 2ஆம் இது ராசி பலன் சொல்ற மாதிரிங்க. நீங்க டக்குன்னு குயிக்கா ரெஃபர் பண்றதுக்காக இதை கொடுத்துருக்கிறேன் நான். போகுது. இப்போ 1ஆம் நம்பர்னா பாத்துக்கோங்க, ஏஐ, ஜேக்யூஒய் தெரியும். பெஸ்ட் நம்பர்ஸ்னா 1, 4, 7. பெஸ்ட் கலர்ஸ்னா ரெட், ஆரஞ்சு, எல்லோ. பெஸ்ட் ஜெம்ஸ்னா ரூபி. பெஸ்ட் டைரக்ஷன்னா ஈஸ்ட், கிழக்கு. பெஸ்ட் இண்டஸ்ட்ரினா லீடர்ஷிப் ரோல்ஸ், கவர்மெண்ட், பாலிடிக்ஸ், அரசியல், தொழில், சொந்த தொழில். லவ் கம்பேட்டபிலிட்டினா எந்த நம்பரோட இவங்களுக்கு லவ் கம்பேட்டபிலிட்டி வரும்னா 1, 4, 7, 9 அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம சொல்றோம். இதெல்லாம் ஒரு கோணத்துல. சரியா? இதெல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு டூல் மாதிரி தரதுக்கு முயற்சி செய்யறேன். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் தட். 2ஆம் நம்பருக்கு வந்து அதே மாதிரி பெஸ்ட் நம்பர்ஸ், பெஸ்ட் கலர்ஸ், ஒயிட், கிரீம், லைட் கிரீனு. பெஸ்ட் ஜெம்ஸ் வந்து பேர்ல். டைரக்ஷன் வந்து நார்த் வெஸ்ட், அதாவது வட மேற்கு. 3க்கு வந்து எல்லோ, ஆரஞ்சு, கல்லு வந்து எல்லோ சஃபையரு. பெஸ்ட் நம்பர்ஸ் 3, 6, 9. திருமகள் தரிசனம் சேனல்ல வந்து 3, 6, 9 பிரபஞ்ச ரகசியம் அப்படின்ற தலைப்புல ஒரு வீடியோ இருக்கும், அதை தேடி பாருங்க. அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங் தகவல்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். டைம் கிடைக்கும் போது நம்ம பிரபஞ்ச ரகசியம் அப்படின்ற தலைப்புல 3, 6, 9ன்னு தேடி பாருங்க. பெஸ்ட் டைரக்ஷன் அதாவது நார்த் ஈஸ்ட் இருக்கு. அது மாதிரி வந்து எஜுகேஷன், இண்டஸ்ட்ரி, லா, ஃபினான்ஸ், ரிலீஜன், இதெல்லாம் நல்ல ரிலீஜன் உங்களுக்கு. ராகுக்கு வந்து கலர் வந்து ப்ளூ, கிரே. ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம், கிரே கலர் யூஸ் பண்ணலாம், கோமேதக கல் யூஸ் பண்ணலாம். தென்மேற்கு டைரக்ஷன் வந்து இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெஸ்ட் இண்டஸ்ட்ரி, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ரியல் எஸ்டேட், பாலிடிக்ஸ். சரியா? அது மாதிரி மெர்குரிக்கு வந்து பெஸ்ட் கலர் வந்து கிரீன், லைட் ப்ளூ, எமரால்டு, அதாவது மரகத பச்சை, வடக்கு திசை, கம்யூனிகேஷன், பிசினஸ், மீடியா, டிராவல். 6th வந்து வீனஸுக்கு வந்து பிங்க், ப்ளூ, ஒயிட் கலரு, டைமண்ட், ஓப்பல், இது 2 கலர் ஜெம்மு போடலாம். சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனு, ஃபேஷன், பியூட்டி, ஆர்ட்ஸ், லக்ஸரி குட்ஸ். 7க்கு வந்து லைட் ப்ளூ போடலாம், கிரே போடலாம். இது கேட்ஸைனா வைடூரியம் யூஸ் பண்ணலாம் கல்லு. சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரிசர்ச், அனாலிட்டிக்ஸ், எஜுகேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்ல போகலாம். சாட்டர்ன்னா பிளாக், டார்க் ப்ளூ, கிரே, நீலக்கல் யூஸ் பண்ணலாம். மேற்கு திசை, விவசாயம், சுரங்கம், கட்டுமானத்துறை, லா, சட்டம். 9க்கு வந்து ரெட், மெரூன் யூஸ் பண்ணலாம். மரகதம் இது ரெட் கோரல்னா மாணிக்க இது பவளம் யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் டைரக்ஷன் வந்து சவுத் தெற்கு. மிலிட்ரி,
ஸ்போர்ட்ஸ், என்ஜினியரிங், மெடிசின், காவல்துறை இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரிப்பீட் ஆகும், பார்த்துக்கோங்க. அடுத்த ஷீட் நம்பர் 10. இதுல வந்து 1ஆம் நம்பரை வந்து யூஸ் பண்ணோம்னா எந்த கடவுளை வணங்கலாம்? லார்ட் சூர்யா, சூரிய வழிபாடு. மந்த்ரா டு சாம், ஓம் ரீம் சூரிய நமக, அந்த மாதிரி சூரியனோட மந்திரங்களை நம்ம சொல்லலாம். ஃபுட் டு டொனேட், 1ஆம் நம்பருக்கு நம்ம என்ன டொனேட் பண்ணலாம்னா கோதுமை, ஜாகரி, ரெட் லென்டில்ஸ், அது என்னன்னு பாருங்க. 2ஆம் நம்பருக்கு வந்து சிவ வழிபாடு, பார்வதி வழிபாடு. மந்த்ரா டு சாட் வந்து ஓம் சோமாய நமக, சரியா? ஃபுட் டு டொனேட் வந்து அரிசி, மில்க், ஒயிட் ஸ்வீட்ஸ், வெள்ளை இனிப்புகள். சர்வீஸ் வந்து ஹெல்பிங் டு நீடி, சப்போர்ட்டிங் உமன் வெல்ஃபேர், மகளிருக்கு உதவி செய்வதெல்லாம் சந்திரனுக்கு உதவி செய்வதே. ஹெல்பிங் த நீடி அப்படின்னா தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்யறது, சரியா? அப்ப 2ஆம் நம்பர் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யறது, மகளிர்களுக்கு, பெண்களுக்கு உதவி செய்யறது, அவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும். 3ஆம் நம்பர் வந்து விஷ்ணு, பிரகஸ்பதி, அந்த ஃபார்ம்ல இருக்கிற கடவுளை வணங்கலாம். ஓம் குருவே நமக சொல்லலாம். ஃபுட் டு டொனேட் எல்லோ லென்டில்ஸ், பனானாஸ், டர்மரிக் அப்படின்னா என்னது? மஞ்சள். சர்வீஸ் வந்து சப்போர்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டொனேட்டிங் புக்ஸ். 4 வந்து ராகு, ராகுக்கு வந்து துர்கை விநாயகர், ஓ ராகுவே நமக சொல்லலாம். சிசிஎம் சீட்ஸ், ப்ளூ ஆர் பிளாக் கலர்ட் கிரெயின்ஸ், சிறு குறு தனியாங்கல்ல சிசிஎம் யூஸ் பண்ணலாம். ப்ளூ கலர்ல இருக்கிற, பிளாக் கலர்ல இருக்கிற தானியங்களை பயன்படுத்தலாம். சப்போர்ட்டிங் ஆர்ஃபனேஜஸ், ஹெல்பிங் தோஸ் வித் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது அனாதை இல்லங்களுக்கு உதவுறது, மனநலம் குன்றியவர்களுக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது, ராகுவை வந்து வலுப்படுத்துறதுக்கு. 5th மெர்குரி வந்து லார்ட் விஷ்ணு, லார்ட் கணேஷா, 2 நமக்கு தெரிஞ்சதுதான். ஓம் புதாகே நமக யூஸ் பண்ணலாம். பச்சை காய்கறிகள், மூங் தால் வந்து நீங்க தானம் பண்ணலாம். சப்போர்ட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், டொனேட்டிங் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் கேஷஸ், போன் வாங்கி கொடுக்கலாம், டாப் அப் பண்ணி விடலாம். இதெல்லாம் வந்து புதனுக்கு பரிகாரம், சரியா? ஏழைகளுக்கு உதவலாம், மாணவர்களுக்கு உதவலாம். ஏதாச்சும் வெளியூர் போறதா இருந்தா அவங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்கலாம், ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுக்கலாம். அதெல்லாம் மெர்குரியில வந்துடும், சரியா? 6th வீனஸ், காட் டு வர்ஷிப், காடஸ் லக்ஷ்மி, லார்டு கார்த்திகேயா, அதாவது முருகன், லக்ஷ்மி. மந்த்ரா டு சாண்ட் வந்து ஓம் சுக்ராய நமக. டொனேஷன் பண்றது வந்து அரிசி, வெள்ளை சக்கரை, ஸ்வீட் மேட் ஆஃப் மில்க், பாலில் செய்த இனிப்புகள். சர்வீஸ் டு வந்து சப்போர்ட்டிங் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், டொனேட்டிங் பியூட்டி அண்ட் ஃபேஷன் இனிஷியேட்டிவ்ஸ். யாருக்காச்சும் வந்து பியூட்டி காஸ்மெட்டிக் பொருள் வாங்கி கொடுக்கலாம், பவுடர் வாங்கி கொடுக்கலாம், நெயில் பாலிஷ் வாங்கி கொடுக்கலாம், மஸ்காரா வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், நாடகம், அந்த மாதிரி கல்ச்சரல், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் டொனேஷன் பண்ணலாம். அந்த மாதிரி கலை இலக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம். 7th, அப்ப மனைவிக்கு செய்யறது எல்லாம் வீனஸை ஃபுல்ஃபில் பண்றதுதான், கரெக்டா? ஒய்ஃபை கூட்டிட்டு ஷாப்பிங் போனா நம்ம சுக்கிரனை திருப்திப்படுத்துறதா அர்த்தம்னு எடுத்துக்க வேண்டியதுதான். 10,000 ரூபாய் செலவாயிடும்ல போனா. சைலண்டா இருக்கிறத பார்த்தா எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. காட் டு வர்ஷிப், லார்ட் கணேஷா, லார்ட் சிவா. மந்த்ரா டு சாண்ட் வந்து ஓம் கேத்துவே நமக. ஃபுட் டு டொனேட் வந்து ஹார்ஸ் கிராம், ப்ரௌன் ரைஸ், அதாவது கொள்ளு. சர்வீஸ் டு டூ வந்து சப்போர்ட்டிங் ஸ்பிரிச்சுவல் காசஸ், ஹெல்பிங் ஆசிரமஸ், ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட்ஸ், தியானங்கள், குருமார்கள், ஆசிரமங்கள், மடாதிபதிகளுக்கு உதவுறதெல்லாம் கேதுக்கு உதவுற மாதிரி போயிடும்ன்றாங்க. ரிசர்ச்சுக்கு கூட உதவலாம், மேற்படிப்புக்கு உதவலாம், அதெல்லாம் கூட கேதுவுக்கு தான் போகும். காட் டு வர்ஷிப், லார்ட் சனி, லார்ட் அனுமன். மந்த்ரா டு சாண்ட் ஓம் ஷாம்
சனிச்சராயே நமக. ஃபுட் டு டொனேட் வந்து பிளாக் சீசம் சீட்ஸ், பிளாக் ரம், மஸ்டர்ட் ஆயில். சப்போர்ட்டிங் த அன்பிரிவிலேஜ்டு, ஹெல்பிங் டு எல்டரி. வயசானவங்களுக்கு உதவுறது. சப்போர்ட்டிங் டு அன்பிரிவிலேஜ்டு, அதாவது வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு உதவுறது. 9th வந்து லார்ட் அனுமான், லார்ட் சுப்பிரமணியா. ஓம் மங்களாய நமக. ரெட் லென்டிஸ், போமோகிரனேட், அதாவது இதுல மாதுளம்பழம். ரெட் கலர் ஃப்ரூட்ஸ். சப்போர்ட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், ஹெல்பிங் மிலிட்டரி பர்சன் அண்ட் தேர் ஃபேமிலிஸ். இது வந்து இது பார்த்துக்கோங்க, அது ரிப்பீட்டேட்டிவா தான் வரும். அடுத்து 11 நம்பர்ஸ் தட் அட்ராக்ட் மணி. சரியா? பொதுவா நியூமராலஜி எதுக்கு பாக்குறோம்? பணத்துக்கு தான் பாக்குறோம். கரெக்டா? வசதிக்கு தான் பாக்குறோம். அப்ப இப்பதான் மெயின் சாப்டருக்கு வரீங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. பணத்தை ஈர்க்கும் கிரகங்கள் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் நம்ம இங்க போட்டிருக்கிறோம். அதுல சில விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்பர் 6 வந்து இதுல ஃபர்ஸ்ட் லீட் பண்ணுது. பணத்தை ஈர்க்கும் அப்படின்ற மாதிரி போட்டாலே வீனஸ் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். குவாலிட்டிஸ் வந்து லக்ஸரி, பியூட்டி, கம்ஃபர்ட், வெல்த், ஃபினான்ஷியல் சக்சஸ், இதெல்லாம் தான் வீனஸோட தேவை. அப்ப வீனஸ் டெவலப் பண்ணா இதெல்லாம் வரணும். இதெல்லாம் வரணும்னா பணம் வரணும். அப்ப அவ ஊதுனா இவ வருவான்ற மாதிரி, மணி வந்துச்சுன்னா இவரெல்லாம் வந்துருவாங்கன்றதுனால அது வரணும். Why it attracts money? Venus is the planet of wealth, material success and luxury. People with strong Venus influence are those who associated with the number 6 tend to attract financial abundances, success in business and luxury. அப்ப 6ஆம் நம்பரை நீங்க வலுப்படுத்த, 6ஆம் நம்பர் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸா இருக்குதுன்னா அதை இன்னும் வலுப்படுத்த பண வரவு தானாகவே வரும். அடுத்து 8ஆம் நம்பர். என்னடா 8ஆம் நம்பரை கொண்டு வந்து பண வரவுக்கு போட்டிருக்கிற அப்படின்னு நீங்க கேட்கலாம். Planet Saturn associate quality, discipline, hard work, material success, wealth accumulation. உலக பிரமாதமான வாழ்க்கைக்கு தான் பிறக்கிறோம். சாட்டனே கர்மா தான். கர்மாவே பூமியில வாழ்றதுக்கு தான். பிறப்பெடுக்கிறதே பூமியில வாழ்றதுக்கே ஒரு கர்மா வேற. அந்த கர்மாவை குறிக்கிறதே சனிதான். அப்ப இந்த கர்மாவை கழிக்கிறதுக்குன்னு ஒரு பணம் வேணும்ல. அப்ப ஆடம்பரமா பணம் இல்லைன்னா கூட உங்க அடிப்படை தேவைக்கு ஒரு பணம் வருதுல்ல, அந்த அடிப்படை தேவைக்கு வர பணத்தை கொடுக்கறது சாட்டன் தான். அப்ப சாட்டன் வந்து உங்க வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை பணத்தை கண்டிப்பா அவர் தான் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த கர்மாவை கழிக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பணம் தேவை. அப்ப பேசிக் லைஃப்ல டே டு டே வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கைக்கு கர்மாவை கழிக்கிறதுக்கு அன்றனுள்ள எங்கள் அப்பம்ன்ற மாதிரி அன்னன்னைக்கு தேவைகளுக்கு வர தேவையான பணத்தை சாட்டன் கொடுத்துருவாரு. அவர் தான் கொடுப்பாரு. சரியா? அப்ப why it attracts money? Although Saturn often associated with challenges, it also represents discipline, perseverance, long-term success. Number 8, individuals are those with strong Saturn influence are achieve substantial wealth through hard work, patience, strategic planning. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண வேஸ்ட் பேப்பர் மார்ட் தான் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த வேஸ்ட் பேப்பர் மார்ட் வச்சிருக்கிறவரு பாக்குறதுக்கு சாதாரண ஒரு அழுக்கு வேஷ்டி சட்டை போட்டுக்கிற மாதிரி தான் இருப்பாரு. ஆனா ஒரு 3 வீடு வச்சிருப்பாரு. நம்ம கிட்ட ஒரு வீடு கூட இருக்காது, வாடகை வீட்டுல இருப்போம். நம்ம வந்து மான ரோஷம் சொல்லிட்டு தோல்ல துண்டை போட்டுட்டு திரிவோம். சரியா? சாட்டன்றது வேலைக்கு போறவங்க, ரெகுலரா வேலைக்கு போறவங்க, மாச சம்பளம் வரவங்க எல்லாம் சாட்டனோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் வராங்க. நீ வேலைக்குன்னு போயிட்டா மாச சம்பளம் வந்துடும். மாச சம்பளம் பணம் தானே. சோ எப்படி பார்த்தாலும் சாட்டன் வந்து டிசிப்ளினா கடின வேலையை ஒழுங்கா மந்த்லியா ரொட்டீனா ஒரு இடத்துல செஞ்சினா அதுக்கு கூலி வரும். அந்த கூலி அப்படின்றது வந்து சனி தான். அப்ப பணத்தை ஈர்ப்பதுல வந்து சனி வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள் பண்றாரு. சரியா? இன்னும் கூட நிறைய இருக்கு. அதை நம்ம இப்ப சொல்லணும்னா அது டைரக்ஷன் வேற மாதிரி போகும். அப்புறமா வேணா பர்சனலா சில டவுட்ஸ் யாராச்சும் கேட்டா சொல்றேன். சாட்டர்ன் ஹவ் பிரிங்ஸ் மணி. அடுத்து மணி. மெர்க்குரி அசோசியேட்டட் குவாலிட்டிஸ், பிசினஸ் சக்குவம், கம்யூனிகேஷன்ஸ், அடாபிலிட்டி, ட்ரேட் அண்ட் காமர்ஸ். வணிகத்துறையில இருக்கிறவங்க, எல்லா ட்ரேடிங் பிசினஸ்ல இருக்கிறவங்க, மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, வியாபாரிகள், அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே மெர்க்குரியோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. இப்ப பிசினஸ்னாலே மெர்க்குரி தானே. மெர்க்குரி கவர்ன்ஸ் காமர்ஸ், வணிகம், ட்ரேட், கம்யூனிகேஷன், மேக்கிங் நம்பர் 5. சரியா? அப்ப மெர்க்குரி உங்களுக்கு டிஃபால்ட்டாவே புரிஞ்சிருது. அடுத்து குரு. குருனாலே தங்கம், குருனாலே பணம். சரியா? குருனாலே வளர்ச்சி, குருனாலே செல்வம். செல்வத்துக்கு மறுபேர் தான் குரு. அப்ப செல்வத்தை இருக்கிறதுக்கு குருவை விட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கிடையாது. அடுத்து சூரியன்.
லீடர்ஷிப்பா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து வரி கட்டுவாங்க. கரெக்டா? நீ வேலையே செய்யாட்டினாலும் எல்லாமே அவருது தான். நீ வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் 30% அவருக்கு கொடுத்துடணும் மேக்சிமம். கரெக்டா? அப்ப அந்த கான்செப்ட்ல சூரியனுக்கு வர வேண்டிய பணம் வந்துரும். எப்படியாச்சும் வந்துரும். அடுத்து மார்ஸ் வந்து எனர்ஜி, ஆம்பிஷன், கரேஜ், பேஷன். எனர்ஜி, பெட்ரோலுக்கு காசு கண்டிப்பா வந்துரும் இல்லையா? சக்தி, கரண்ட், எனர்ஜிக்கு வந்து காசு கொடுத்து கரண்ட் என்னதான் ஆனாலும் கரண்ட் பில்லு கட்டுவோம் இல்லையா? எனர்ஜின்றது அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். உடனே வந்து கரண்ட்டை வந்து மார்ஸோட கம்பேர் பண்ற மாதிரி நினைக்காதீங்க. சக்தி, பவர். Marx brings courage, ambition, strong drive, succeed, making number num individual make huge money. அப்ப நமக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நியூமராலஜில இருக்கிற நம்பர்ஸ் என்னன்னது? 6ஆம் நம்பர், 8ஆம் நம்பர். 6ஆம் நம்பர்ல இருக்கிறவனுக்கு வசதியா வாழணும்னு விதி, அதுக்கு காசு வரும். 8ஆம் நம்பர்ல இருக்கிறவன் விதிப்படி கடின உழைப்பாளி, டிசிப்ளினா வேலை செய்வான், ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், நீண்ட கால திட்டங்கள், பெரிய ப்ராஜெக்ட்ல வேலை செய்வான், அவனுக்கு கண்டிப்பா பணம் வரும். புதன் வியாபாரி, அவனுக்கு வந்து ஷார்ட் டேர்ம்ல பணம் வரும். குரு வந்து பேசிக்காவே தங்கம், செல்வம், பணத்துக்கு அவர் தான் அதிபதி, அதனால அவர் இருந்தா பணம் வந்துடும். சூரியன் எல்லாமே அவருக்கு தான், அதனால அவருக்கு வேண்டிய பங்கு கொடுத்தே ஆகணும், அவிர்வாகத்தை கொடுத்தாக வேண்டும். அடுத்து மார்ஸ், அவர் வந்து சேனாதிபதி, சேனாதிபதி தான் புடுங்கியே கொடுப்பாரு, அதனால சேனாதிபதிக்கு காசு வந்துடும். அப்ப இதுல இல்லாதவங்க யாரு அப்படின்னா என்னன்னு பாத்துக்கோங்க. சந்திரன் இல்ல, கேது இல்ல, வேற யாரு இல்ல, எத்தனை நம்பர் இருக்கிறாங்க? 1 2 3 4 5 6 யாரு இல்ல இதுல? எந்த கிரகம் இல்ல? வீனஸ சொல்லிட்டோம், சாட்டர்னை சொல்லிட்டோம், மெர்க்குரிய சொல்லிட்டோம், ஜூபிட்டரை சொல்லிட்டோம், சன்னை சொல்லிட்டோம், மார்ஸ சொல்லிட்டோம். ராகு கேதுவை சொல்லல, இன்னும் ஒருத்தரை சொல்லல, யாரையோ ஒருத்தரை. கரெக்டா? ராகு கேது சந்திரனை சொல்லல. ஓகேவா? ஆமா, ஆக்சுவலி இவங்க 3 பேர் வேற விதமா பணம் கொடுப்பாங்க. மாயையில கொடுப்பாங்க, பாசத்துல கொடுப்பாங்க, அது வேற கேட்டகரி. இண்டிவிஜுவலா இல்லாம அது வந்து ஒரு தாய்மை, ஒரு மாயை, ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அது வரும். நம்ம கேது எல்லாம் பவர்ஃபுல் நம்பர்ஸ் சொல்லி இருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி பீப்புளுக்கு வருது. அது வேலை செய்யும் போது இதெல்லாம் நிக்காது. அது வேற டைமென்ஷன், இது வேற டைமென்ஷன். இந்த 2ஆம் நம்பரு, 4ஆம் நம்பரு நம்ம பார்த்தோம் இல்லையா? இவங்க என்ன மாதிரி வேலை செய்யறாங்கன்றத அடுத்த ஷீட்ல நம்ம கொடுத்துருக்குறோம். நம்பர் 2, 4, 7 may not be directly associated with wealth accumulation as some other numbers. They can still attract money under the right circumstance, particularly when aligned with their unique strengths and qualities. இவங்க தனிப்பட்ட முறையில டைரக்டா பணத்தை அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இவர்களுடைய திறமை வெளிப்படும் பொழுது இவங்க சப்ஸ்டான்ஷியலா அதற்கான பை ப்ராடக்டா ப்ராடக்டை வந்து பணத்தை வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்றதான் இது மென்ஷன் பண்ணுது. சரியா? இந்த கிரியேட்டிவிட்டி, நம்ம கலைகள், ஒரு கலைஞனுக்கு கலையை வெளிப்படுத்துறது தான் முக்கியம். அவன் பணத்துக்காக செய்ய மாட்டான், பணம் பை ப்ராடக்டா வந்துடும், அந்த மாதிரி. சரியா? படிச்சுக்கோங்க. ஷீட் 13. வீனஸ், சாட்டர்ன், மெர்க்குரி, இந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்டர்ல போட்டிருக்கிறோம். சரியா? the ranking ஒன்னு போட்டிருக்கோம். this ranking reflects the general potential of these numbers to attract wealth, luck, success, considering both traditional numerology interpretations, planetary influences அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம இந்த ஷீட்ல என்ன சொல்றோம்னா, ஓவராலா எந்த நம்பரா நல்லது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதாவது நியூமராலஜில பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, ஓவராலா இந்த லக்ஸரி லைஃப் வாழ்றதுக்கு தானே எல்லாரும் விரும்புவாங்க. அப்போ ஓவராலா இது என்ன அசெண்டிங்ல வச்சிருக்குது? 6ஆம் நம்பரை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோ.
அப்புறம் 8ஆம் நம்பரை சூஸ் பண்ணிக்கோ, அப்புறம் 5ஆம் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் 3ஆம் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் 1ஆம் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் 9ஆம் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் 4ஆம் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் 2ஆம் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் 7ஆம் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அசெண்டிங்ல இருந்து டிசெண்டிங் ஆர்டரா நியூமராலஜி படி சொகுசா வாழணும், அதாவது பாக்கியஸ்தனா வாழணும், நம்மளை தேடி எல்லாம் வரணும், நம்ம தேடி போறது கம்மியா இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருந்தா கரெக்டா இருக்கும், அந்த சீக்வன்ஸ்ல நம்பர் சார்ட் பண்ணிருக்கு. இந்த சார்ட் வந்து ஃபர்ஸ்ட் வீனஸ், அடுத்து சனி, அடுத்து வந்து மெர்குரி, அதுக்கடுத்து ஜூபிட்டர், அதுக்கடுத்து சன்னு, அதுக்கடுத்துதான் வந்து மார்ஸ், அதுக்கப்புறம் ராகு, அதுக்கப்புறம் மூணு, அதுக்கப்புறம் கேது. இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டே படிச்ச ஆர்டர்ஸோட மேட்ச் ஆகாது. அது வேற ஆர்டரு, இது வேற ஆர்டர். இது லக்ஸரி கம்ஃபர்ட்டை வச்சு போட்டிருக்கிற ஆர்டர். புரியுதா? அடுத்து general guidance for using numbers based on birth dates. இதுல என்ன சொல்லி இருக்குதுன்னா, நம்பர் 1 வந்து 1, 10, 19, 28ல பிறந்தவங்க 1ஆம் தேதியில எடுத்துருவாங்க. நீங்க பொதுவா வந்து ராசி பலன் பேப்பர்ல ராணி புக் அந்த மாதிரி பல ட்ரெடிஷனல் புக்ஸ்ல எல்லாம் ராசி பலன் பாத்தீங்கன்னா மேஷ ராசியை போடும்போது அதுக்கு கீழே வந்து 1, 10, 19, 28 பிறந்தவர்கள்னு ஒரு லைன் ஆட் பண்ணி போட்டிருப்பாங்க ராசி பலன் போடும்போது. பார்த்துருப்பீங்க. இந்த நம்பர் இருக்கிறவங்க எந்த நம்பரை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான் இந்த ஷீட். அப்ப 1ஆம் தேதி பிறந்தவங்க, 10ஆம் தேதி பிறந்தவங்க, 19ஆம் தேதி பிறந்தவங்க, 28ஆம் தேதி பிறந்தவங்க 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பரை ஜெனரலா அவாய்ட் பண்ணலாம். ஏன் பண்ணணும்னா, 1 individuals thrive with numbers that amplify leadership, ambition and creativity. They should avoid 6, 7 which may cause conflicts or reduce their assertiveness. சரியா? அப்ப 1ஆம் நம்பர்ல இருக்கிறவங்க 6, 7 அவாய்ட் பண்ண சொல்றாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து எதிரியே வந்து சுக்கிரன் தான். அதாவது நீங்க ஜாமக்கோல் பாத்தீங்கன்னா சூரியன் ஒரு சைட்ல இருந்தாருன்னா எதிரில சுக்கிரன் தான் இருப்பார். நம்ம சொல்றதுக்கு எதிராக தான் சொல்லுவாங்க அவங்க. சூரியன் சொல்றதுக்கு எதிராக தான் அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்றதுக்கு எதிராக தான் இவங்க சொல்லுவாங்க. கான்ஃபரன்டேஷன் வரணுன்றதுக்காக 1ஆம் நம்பரை யூஸ் பண்றவங்க 6ஆம் நம்பரை ஆப்போசிட்டா வச்சுக்க கூடாது, அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற கருத்து. அந்த மாதிரி 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 2, 11, 20, 29ல பிறந்தவங்க, அதாவது ரிஷப ராசிக்கு பலன் சொல்லுவாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 2, 11, 20, 29ல பிறந்தவர்களே அப்படின்னு போட்டு ஒரு பலன் போட்டிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்றவங்க வந்து 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பரை யூஸ் பண்ணலாம். இவங்க அவாய்ட் பண்ண வேண்டியது 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர். ஏன்னா 8 வந்து எப்போதுமே சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாதுல்ல. 7.5 நாட்டு சனியே நம்ம சனி சந்திரன் மேல சனி போறதான சொல்றோம். அப்ப சனி ஃபாஸ்டஸ்டா ஸ்லோவஸ்டா போறது, சந்திரன் ஃபாஸ்டஸ்டா போற பிளானட், ஃபாஸ்டஸ்டா போற பிளானட் ஸ்லோவஸ்டா பிளானட் இழுக்கும், ட்ராக் பண்ணும். அப்ப அது கம்ஃபர்ட்டா இருக்காது. அதனாலதான் 2ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்ல பிறந்தவங்க, 11ஆம் நம்பர்ல பிறந்தவங்க, 20ஆம் நம்பர்ல பிறந்தவங்க, 29ஆம் நம்பர்ல பிறந்தவங்கள 8, 9 அவாய்ட் பண்ணிக்கலாம். 9ம் வந்து உங்களுக்கு பெருசா வளர விடாது இல்ல, அது நான் சொன்னேன்ல வெட்டம் சமத்துவப்படுத்தும்னு சொன்னேன்ல. அதனால 3ஆம் நம்பர்ல பிறந்தவங்க 3, 12, 21, 30 இதுல பிறந்தவங்க வந்து 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பரை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா Number 3 individuals benefit from numbers and support growth, expansion and creativity. 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் வந்து கான்ஃபிளிக்ஸ் இருக்கிறது, ஃபிளக்சுவேஷன் இருக்கிறதுனால, அடிபடுறதுனால, தேய்மானம் இருக்கிறதுனால அந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. 3ஆம் நம்பர்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க. 4ஆம் நம்பர் வந்து 4, 13, 22, 31ல பிறந்தவங்க 1, 2, 4, 6 யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணக்கூடாதது வந்து 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் அவாய்ட் பண்ணிக்கலான்றாங்க. ஏன்னா அந்த நம்பர் 4 individuals excels with number promote stability and practicality. They should avoid 3, 9. அவங்க வந்து 3ஆம் நம்பர் வந்து குரு வந்து நீதி, நேர்மை, நியாயம்னு போறவரு. செவ்வாய் வந்து அதே மாதிரி சட்டம், நியாயம்டா, தர்மம்டா அப்படின்ட்டு சமநிலைப்படுத்துறவரு. அப்ப ராகு வந்து ரைட் சொல்லி ராங் ரூட்ல போறவரு. அவருக்கு வந்து நீதி நேர்மை எல்லாம் கிடையாது, எப்படி வேணாலும் வேலை முடிஞ்சா சரின்னு போறவர் அவரு. கரெக்டா?
அப்ப 4ஆம் நம்பர் யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்க 3ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பரையும் தள்ளி வச்சிடணும். அப்படி தள்ளி வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனை வராம ஓட்டிக்கலாம் அப்படின்றதுதான் கதை. அடுத்து 5ஆம் நம்பர் 5, 14, 23 இந்த 3 நம்பர்ல பிறந்தவங்க 3 டேட்ல பிறந்தவங்க 1, 3, 5, 6 யூஸ் பண்ணலாம். இவங்க 4, 8 யூஸ் பண்ண வேணான்றாங்க. ஏன்னா the number 5 individuals are versatile, do with numbers enhance communications, adaptability and creativity. இவங்க வந்து கம்யூனிகேஷன் ஃபாஸ்டா பண்ணுவாங்க. 4ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் ஸ்லோவா குறிக்கும். கரெக்டா? ஒரு மாயையை குறிக்கும், ஒரு ஃபாக் இருக்கும். அதனால வந்து இது வந்து அவங்க போற வேகத்தை குறைக்கும். த்ரூ அவுட் இந்த ஷீட்ல வந்து அந்த நம்பர் ஒரு வேலையை செய்யும்னா இந்த அவாய்ட் பண்ற நம்பர் வந்து அதை தடுக்கிற வேலையை செய்யற நம்பரை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது. புரியுதா? அந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். நம்பர் 6க்கு வந்து 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி பிறந்தவங்க வந்து 3, 5, 6, 9 யூஸ் பண்ணலாம். ஆனா அவங்க அவாய்ட் பண்ணணும்னா 1, 8 யூஸ் பண்ணணும். இது வந்து அப்படியே காம்போசிட். ஓகேவா? 6ஆம் நம்பர் சுக்கிரன் சொன்ன, அதுக்கு ஆப்போசிட் சூரியன் தான் சொன்னேன் இல்லையா? 1ஆம் நம்பர். அப்ப அதே மாதிரி வந்து சனி 8ஆம் நம்பரையும் இங்க நீங்க தள்ளி வச்சுட்டா நல்லது. இல்லைன்னா அது வந்து ரொம்ப ஒரு நீச்ச தொழிலுக்கு போயிடும். 8ஆம் நம்பரை சேர்த்துட்டீங்கன்னா 6ஆம் நம்பரோட அது ஒரு நீச்சத்தை நோக்கி போகும். அது ஒரு அன்பிளசன்டான என்விரான்மெண்ட்டுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால 8 அவாய்ட் பண்ணணும். புரியுதா? அடுத்து பெஸ்ட் நம்பர்ஸ் 7ஆம் நம்பர். நம்பர் 7 7, 16, 25 பிறந்தவங்க வந்து 1, 2, 4, 7 யூஸ் பண்ணலாம். இவங்களும் 8, 9 அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நம்பர் 7 individuals benefit from the enhanced spiritual and introspective qualities. இவங்களுக்கு வந்து 8, 9 they should avoid 8, 10 which might bring financial and emotional challenges கொண்டு வரும் அப்படின்றதுதான். ஏற்கனவே அவங்க வந்து ப்ராஜெக்டை செய்யறதுக்கு தவம் இருந்துதான் செஞ்சிட்டு இருப்பான். 7ஆம் நம்பர்ல இருக்கிறவன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒருவேளை ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு 12 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவன் ஒரு யோகி. அவன் கூட போயிட்டு திருப்பி கஷ்டம் கொடுக்க வேணாமே அப்படின்றதுனாலதான் அடிஷனல் ஆல்ரெடி அவன் கஷ்டத்தை தான் இருக்கிறான். அதனால அடிஷனலா ஒரு பேர்டனை சேர்க்க வேணாம்ன்றதுனாலதான் 8, 9 வந்து அங்க சேர்க்க வேணான்றாங்க. நம்பர் 8க்கு வந்து 2ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் ஆகாது. அதனால இந்த இடத்துல 8ஆம் நம்பர்ல பிறந்தவங்க 1, 4, 5, 8 யூஸ் பண்ணுங்க. 2, 9 யூஸ் பண்ணாதீங்க. 9ஆம் தேதியில பிறந்தவங்க 9, 18, 27 வந்து 2, 7 ஃபர்தரா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. சரியா? அதாவது கீ பாயிண்ட்ஸ் வந்து என்னதுன்னா ஹார்மோனைசிங் நம்பர்ஸ். யூஸ் நம்பர்ஸ் தட் ஹார்மோனைஸ் வித் யுவர் பர்த் டே டு அட்ராக்ட் பாசிட்டிவ் எனர்ஜி, ஃபினான்ஷியல் சக்சஸ் அண்ட் overall well-being. Avoiding conflicts. Avoid numbers that may cause conflicts or challenges in your personal and professional life. Personal numerology, your full birth date, name numerology and personal factors can further refine these recommendations. தனியா பாத்துக்கோங்க. ஒரு தடவை முடிவெடுத்துக்காதீங்கன்றதை நம்ம சொல்ல வரோம். சரியா? அடுத்து டவுட் சார். சொல்லுங்க. 15ல பிறந்தவங்க 33 யூஸ் பண்ணலாமா சார்? என்னங்க? 15 15ல பிறந்தவங்க 33 யூஸ் பண்ணலாமா? 33 15 6ல பிறந்தவங்க 15ல பிறந்தவங்க 33 33 கூட்டினா 6 தானங்க வருது. யூஸ் பண்ணலாங்களா சார்? யூஸ் பண்ணலாம். அடுத்து தொண்டை வலிக்குது. மிச்சத்தை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோமா? இன்னும் நிறைய ஷீட் இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா ஏன்னா இங்க இருக்கிற ஷீட் எல்லாம் கால்குலேஷன்ஸ் படி. ஓகே, நாளைக்கு பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். வேற ஏதாச்சும் டிஸ்கஷன் பண்ணுவோம். அடுத்து நிறைய நியூமராலஜிலேயே நிறைய நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம இது வரைக்கும் 2 நம்பர் தானே பார்த்துருப்போம். அதுல ஒரு 10-15 டைப் ஆஃப் நம்பர் இருக்கு. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னா நாளைக்கு ப்ரோக்ராமேட்டிக்கலா எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். அதுவும் இதே மாதிரி ஒரு கிளாஸா இருக்கும். பர்ஃபெக்ட் நியூமராலஜி கிளாஸா இருக்கும். இன்னைக்கு எடுத்ததுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்போ கிரகத்துல வந்து ஒளி கிரகம் சொல்றீங்க. ஒளி கிரகம் வந்து சூரியன், சந்திரன், ராகு கேது. அப்ப மத்த கிரகம் என்ன கேட்டகரிஸ் வரும்? ராகு கிரகம்லாம் ஒளி கிரகம் இல்லை, நிழல் கிரகம்.
சூரியன், சந்திரன் ஒளி கிரகம். ஆமா, சூரியனும் சந்திரனும் மட்டும்தான் ஒளி கிரகம், மத்ததெல்லாம் கிரகம். சுக்கிரன், புதன் சார், செவ்வாய் இதெல்லாம் எந்த இதுல வருங்க? அவங்க எல்லாம் சுப கிரகங்க. ஒளி கிரகம்னா அவங்க வந்து அவங்கதான் நமக்கு ஒளியை கொடுக்குறாங்க. பூமியில இருக்கும் பொழுது பகல்ல சூரியனும் நைட்டு சந்திரனும் ஒளி கொடுக்குறாங்க. நட்சத்திரங்கள் எவ்வளவு இருந்தாலும் நமக்கு நைட்ல வந்து சனியோ குருவோ தெரிஞ்சா கூட அந்த ஒளியை வச்சுட்டு பூமியில நம்ம வாழ முடியாது. நிலவு வெளிச்சத்துலதான் நம்ம நைட்ல வாழ்றோம். அந்த ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் ஒளி கிரகங்கள்னு சொல்றோம். சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார், இந்த சுக்கிரனும் குருவும் எனிமி நம்பர் அப்படின்னு வரும் இல்லைங்க சார்? ஆமா, அதுல 3க்கு 6 யூஸ் பண்ணலாங்களா? போட்டிருக்கீங்களே, அதுதான் என்ன சார்? பண்ணலாங்க. அதாவது சில விஷயங்கள்ல 2 பேரும் சிறப்பாவே வேலை செய்வாங்க. சரிங்க. எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க அவங்க வீட்டுல இவங்க அப்படின்ற மாதிரி. அதாவது நான் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் நீச்சமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜென்மத்துல நீங்க அந்த நீச்சத்தை சரி பண்ணி உச்சத்துக்கு போறதுக்காக பிறந்திருக்கிறீங்க. ஜாதகத்துல ஒரு 3 கிரகம் நீச்சம் ஆயிடுச்சுன்னா 3 கிரகத்தையும் பாசிட்டிவ் ஆக்குறது தான் இந்த ஜென்மத்துல உங்களோட வேலை. அதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அந்த அந்த நீச்சம் பெற்ற வீடு வந்து அந்த நீச்சம் பெற்ற கிரகம் அமர்ந்திருக்கிற வீட்டு அதிபதி உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தா அவரு வந்து உங்களுக்கு இந்த ஜென்மத்துல முக்தி அடையிறதுக்கு அந்த அந்த அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அது ப்ராப்பரா நீச்ச பங்கம் அடையலைன்னா நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு சூழ்நிலைகளை பயன்படுத்தணும். இதே உங்க பிறப்பு ஜாதகத்துல ஒரு பகை கிரகத்துல போய் உட்காந்து பகை வீட்டுல போய் கிரகம் உட்காந்துருச்சு. இப்ப நீங்க கேட்ட கேள்வி, இப்ப குரு போய் வந்து புதனோட வீட்டுல உட்காந்துட்டாரு, அவர் பகை வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் பகை வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்குதுன்னா இந்த ஜென்மத்துல நீங்க உங்க கர்மா வந்து நீங்க அங்க ஏதோ அவனோட பிரச்சனை பண்ணிருக்கிறீங்க. அதனால பகை வீட்டுல போய் பிறந்துட்டீங்க. அவனோட நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது தான் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு டாஸ்க். ஓகே சார். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் பகை வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்குதுன்னா போன ஜென்மத்துல போன கர்மால நீங்க அவன் கூட ஏதோ கான்ஃபிளிக்ட்ல இருக்கீங்க. அதனால நீ போய் நேரா போய் அவன் வீட்டுல உட்கார்ந்துடுறான்னு இந்த ஜென்மம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப அந்த வீட்டுல அவனை ப்ளீஸ் பண்ணணும், இல்ல ஏதோ ஒரு வகையில அவனோட வாயை அடைக்கணும். ஒண்ணு நீங்க வின் பண்ணணும், இல்லைன்னா அவன் வின் பண்ணணும், இல்லைன்னா சமாதானம் ஆகணும். அது நீச்சம் பெற்றாலும் அது மாதிரிதான். உச்சம் பெற்றீங்கன்னா நீங்க வந்து போன ஜென்மத்துல ஏதோ பண்ணிருப்பீங்க, உச்சத்திலேயே இருக்கிறீங்க. இந்த ஜென்மத்துல நீங்க நீச்சத்தை நோக்கி போவீங்க, தக்க வச்சுக்கிறது கஷ்டம். உச்சமாக பிறந்தவங்க நீச்சத்தை நோக்கி தான் போவாங்க, நீச்சமா இருக்கிறவங்க உச்சத்தை நோக்கி தான் போவாங்க. சமமா இருக்கிறவங்களுக்கு தான் கர்மா பேலன்ஸ்டா இருக்கும். ஓகே சார், ஓகே, நன்றி நன்றி. இப்ப ஒரு ஃபார்ச்சூன் வீல் இருக்குல்ல, நம்ம இந்த ஏதாச்சும் எக்ஸிபிஷன்லாம் போனா ஒரு வீலை சுத்த விடுவாங்கல்ல, அந்த ஃபார்ச்சூன் வீலு நீங்க போய் என்னதான் சுத்தினாலும் உங்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட் இருக்கிற இடத்துல போய் நிக்காது. கம்மியான பாயிண்ட் இருக்கிற இடத்துல தான் போய் அந்த ஏரோ போய் நிக்கும். அது மாதிரி நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு சுத்தினாலும் நம்ம பிறக்கும் பொழுது இந்த கர்மாவை நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். அது கரெக்டான கர்மாவை பார்த்து பேக் பண்ணி நம்மள அடிச்சிருது. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க சார். இப்போ நேம் நம்பர் 14 வருது. அந்த 14 வந்து நம்பர் 1 வந்து சூரியன், நம்பர் 4 ராகு. அப்போ ஒளி கிரகமும் நெல் கிரகமும் சேர்ந்தாக்கா எப்படி சார் இருக்கும்? உங்களோட நம்பர் என்ன சார்? இப்போ 17 சார், 8. பொதுவா 14 நல்ல நம்பர் தான் சார். நம்ம வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கிறேன். அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ஒரு வாரம் ஆகும், அடுத்த வாரத்துல ரெடி ஆகும். அதுல வந்து நீங்க ஜஸ்ட் உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், டைமை இன்க்ளூட் பண்ணிட்டா நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கிற எல்லா கிளாஸ்ல என்னென்னலாம் நான் சொன்னனோ கூடுமான வரைக்கும் எல்லாத்தையும் அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். அந்த ப்ரோக்ராம் அவுட்புட் வரும்போது நான் சொன்ன எல்லாமே அந்த ரிப்போர்ட்ல வந்துடும். அதை நீங்க சீர்தூக்கி பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். அடுத்த வாரம் எண்டுக்குள்ள அது வந்துடும்.
சரியா? அதனால உங்க வேலையை நான் சுலபப்படுத்துவேன் சார். பொறுமையா இருந்தீங்கன்னா 10 நாள் கிளாஸ்ன்றத 15 நாள் கூட எடுப்பேன், 20 நாள் கூட எடுப்பேன். நீங்க கேட்கறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ சார். என்னோட மூட டல் பண்ணாத வரைக்கும் நான் எடுப்பேன் சார். நிறைவா எடுத்து முடிப்பேன். சார் இதெல்லாம் தமிழ்ல கிடைக்குமா சார்? தமிழ்ல இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மாத்தி தரேன். ஓகே சார். மாத்தி தரேன். கண்டிப்பா மாத்தி தரேன். சார் எனக்கு ஒரு டவுட். சார் என் பேர் சந்தோஷ். சொல்லுங்க சந்தோஷ். சார் ஆக்சுவலி இப்போ நான் வந்து பிறந்த ரேட் வந்து 1794. இப்போ 1994 கன்சிடர் பண்ணுமா சார் நியூமராலஜியில், இல்லை 17 மட்டும் கன்சிடர் பண்ணுமா? இல்ல, நாளைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸ்ல என்னென்னலாம் கன்சிடர் பண்ணணும்னு இருக்குது, நிறைய இருக்கு. நாளைக்கு தான் நான் ஆக்சுவலா வந்து நியூமராலஜி கணக்கு போடுறதே சொல்லி கொடுக்க போறேன். ஆனா இப்போ இது விதி என்ன, பெயர் என்ன, ஏஞ்சல் நம்பர்னா என்ன, பர்சனல் நம்பர்னா என்ன, அந்த மாதிரி நிறைய எண் இருக்கு. அதெல்லாம் நாளைக்கு தான் சொல்லி தர போறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே சார். அப்போ நாளைக்கு கிளாஸ் முடிச்சோன்னு கேளுங்க. இப்போ இதுல வந்து எது இப்போ எனக்கு வந்து இப்போ 8ங்கிற நம்பர் தான் இருக்குமா சார் இதுல? அதுதான் சொல்றேன், நாளைக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னு கேளுங்கன்றேன்ல. சரிங்க சார். சரி சரி. நிறைய படிக்க போறோம் நம்ம. ஓகே சார். ஓகே, நாளைக்கு வகுப்பு முடிஞ்சோன்னு கேளுங்க. சரிங்க சார். நாளைக்கு பார்க்கலாமா? நன்றி. ஓகே சார். ஓகே வணக்கம். சார் நன்றி சார். நன்றி. ஓகே சார். தேங்க்யூ.